ஏழாம் பார்க்க பிதாவாகிய தேவன் கிருபை செஞ்சுருக்காங்க. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் யாரும் சந்தோஷப்படலாம் சொல்கிறீங்களா? ஆனால் எல்லாம் பிஸியாக இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் சப்ஜெக்டே ஆரம்பிக்கல, ஆனால் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன எழுதுறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த பாடம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வழக்கம் போல் எப்போதும் பார்க்க மாதிரி. போன வாரம் என்ன படம் பார்த்தீங்க? பாடம் பார்த்தோமான்னு கேட்குறீங்க? இல்லை, மெமோரியல் ஓகே. நான் அதுக்கு முன்னாடி கேட்குறேன். சண்டே லாஸ்ட்டு சண்டே என்ன பார்த்தோம்? தேவனுடைய அன்பு, பிதாவின் அன்பு. ஓகே, தேவனுடைய அன்பு. சரி, ஓகே. போன மாதம் நம்ம என்ன பாடம் பார்த்தோம்? வழிகள். ஆனால் அது போன மாதம் பார்க்கல. போன மாதம் பார்த்தோம். போன மாதம் நம்ம சப்ஜெக்ட் வைக்கல தேவன். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த மெமோரியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் அனுசரித்து முடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? நினைவு கூறுதல் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. இப்போ இன்னும் அடுத்த வருஷம் தானா? ஒவ்வொரு நாள் அதனால ஸ்டார்டிங்கில் நினைக்கிறீங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு நாளுன்றதுனால நம்ம பார்க்க போகிற பாடமும் கிட்டத்தட்ட மெமோரியல் ஓரியன்டான ஒரு பாடமாக தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இதை நிறைய பேர் கேட்டிருக்கலாம், ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் கேட்காத சகோதர சொல்லி பிரயோஜனமாக இருக்குன்றதுனால தான் இங்கே எடுக்கிறோம். நேரில் கேட்டால் இன்னும் பெட்டராக புரியுன்றதுக்காகவும் என்ன பண்ணுறோன்னா இந்த படத்தை பார்க்குறோம். ஸோ இது எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி தருணங்கள் இருந்துச்சுல, முதலாம் வருகையில் இருந்த அவருடைய கடைசி தருணங்கள். உதாரணத்துக்கு அதாவது 10ஆம் நாள், நீசான் 10ஆம் தேதி என்ன நடந்துச்சு? ஆட்டுக்குடி தெரிந்து கொள்ளப்படும். கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்துச்சு. எருசலேமுக்குள்ள என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்தார். ஸோ அதில் அந்த பாயிண்ட்லேருந்து அவருடைய டெத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதை ஃபோக்கஸ் பண்ணி இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போவோம். ஸோ இந்த பாடம் டைட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை வந்து ஆன்லைனில் கூட கேட்டிருக்கலாம். ஸோ த டார்க்னஸ் ஜட்ஜ் த லைட், அதாவது இருள் ஒளியை நியாயம் தீர்த்த ஒரு தருணம். இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இருள் ஒளியை என்ன பண்ணுச்சு? நியாயம் தீர்த்த ஒரு தருணத்தை பற்றி தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நினைவு கூறுதல் புஸ்தகம் இருக்குல்ல, இருக்கா? இருக்குது. அந்த நினைவு கூறுதல் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த பல்வேறு பாடங்கள் இருக்குல்ல, நம்ம 7ஆம் தூதன் வாயிலாக எழுதப்பட்ட இந்த பல்வேறு ரீப்ரிண்ட்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணோம் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த தலைப்பின் கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பிஃபோர் சானிட்ரின், ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நடைபெற்ற விசாரணை அப்படின்ற தலைப்பில் தான் என்ன ஆகும்னா அந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கான பாடத்தை என்ன பண்ணோம் பார்க்க போகிறோம். ஸோ பாடத்துடைய ஆதார வசனம் ஐசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிச்சோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். ஸோ இந்த வசனம் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் என்ன தோணும்? சொல்லுங்க, எடுத்ததே இல்லையா? இந்த இந்த வசனம் இப்போ வாசிச்சிருக்கோம்ல நிறைய முறை. அவர் எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ கஷ்டத்தில் தான் அவர் என்ன பண்ணல, வாயை திறக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன ஆகும்னா நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் அதில் வந்து அதுதான் மீன் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடத்தை என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். இந்த பாடம் எப்படி இருக்கும்னு நான் பிரிச்சிடுறேன். ஒரு ஆர்டராக இருக்கும். 4 விதமான ஒரு படிநிலைகளில் தான் இந்த பாடம் இருக்கும். ஸோ எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் வந்து இந்த பாடத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, த மார்க் ட்ரையல் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது இங்கிலீஷில் வந்து மார்க் ட்ரையல் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருப்பார். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அது நாம் பார்ப்போம். பிரதர் ஏன் வந்து இதை வந்து ஒரு மார்க் ட்ரையல், ஃபஸ்ட்டு ட்ரையல் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து ஆங்கில வார்த்தை தானே. இதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்னா, நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ட்ரையல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ட்ரையல் பார்க்கணும். ஓகே, ஒத்திகை பார்க்கணும். வேறு பிரதர் எனக்கு ஒரே ட்ரையலாக இருக்குது வாழ்க்கையில். சோதனையும் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற அடிப்படையில் என்ன அர்த்தம் அப்படின்னா விசாரணை. சரிங்களா? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? யாருமே கோர்ட்டுக்கு போனதோ ரொம்ப சந்தோஷம். கோர்ட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. உள்ளெல்லாம் என்ன நடக்குமோ தெரியுங்களா?
தெரியாதா? இன்னும் யாருப்பா இது தெரியும்ல, ஏன்னா தெரியலன்னா அந்த பாடம் கஷ்டம். ஜட்ஜி இருக்காரு, வக்கீல் இருக்காரு, குற்றவாளி இருக்காரு, நீதிபதி இருக்காரு, ஒரு ஜட்ஜு வேறு நீதிபதி வேறு. சரி, ஓகே. ஜட்ஜ் இங்கிலீஷில். சரி. ஸோ கோர்ட்டுன்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தை வரும். கோர்ட்டில் நடக்கிற ஒரு விசாரணைக்கு தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரதர் இந்த எழுதும்போது, இந்த பாடத்தை எழுதும்போது வெறும் ட்ரையல் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் விசாரணைன்னு சொல்லாமல் முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த பாடத்தில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது முதல்ல எதுக்கு இந்த விசாரணை, கிறிஸ்துவுக்கு எதுக்காக இந்த விசாரணை முதல்ல தேவைப்பட்டுச்சு? இப்போவே உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் யோசிச்சு வச்சுக்கோங்க. அது ஒத்து போகுதான்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு வசனம் வாசித்தோம்ல, என்ன வாசித்தோம்? அதாவது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஆடு எப்படி சத்தமிடாமல் இருக்குதோ அது போல் நம்ம கிறிஸ்து எப்படி இருந்தார், அவருடைய வாயை திறவாமல் இருந்தார் அப்படின்ற வசனம் வாசித்தோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, நமக்கு நல்ல பரிச்சயமான விஷயங்கள் தான் கடைசி அந்த ஒரு நாளில் நடந்த விஷயங்கள். கெஸ்தமனேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் நடந்த எல்லாமே நமக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாது பிரதர்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வாயவே திறக்கலையா எங்கேயும்? பேசினாரு சிஸ்டரு. நீங்கள் வேற என்ன சொல்லுங்க, நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கீங்களா? அதாவது இப்போ நம்ம வசனம் வாசித்தோம்ல, என்ன வாசித்தோம்? தன்னுடைய வாயை அவர் திறவாமல் இருந்தான்னு பார்த்தோம். அப்படி பார்த்தா கிறிஸ்து முழுக்க இந்த கடைசி அந்த விசாரணையில் இருந்தார்ல, அப்போ வாயவே அவர் திறக்கலையா? திறந்தார். சரி, ஏன் திறந்தார் அப்படின்ற என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ வெறும் டைட்டிலுக்கு தான் நான் கேட்குறேன், நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா அடுத்தது போயிடலாம், சரிங்களா? அடுத்தது இந்த ட்ரையல்லேருந்து இந்த விசாரணை மூலியமாக கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், பாடம் இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணோம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா, நினைவு கூறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் முதலாவது அனுசரிக்கப்பட்டது கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணப்பட்டுச்சு, அனுசரித்தாங்க. அனுசரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விசாரணை நடந்துச்சா, அனுசரிக்கு முன்னாடி நடந்துச்சு? விசாரணை நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் இப்போ என்ன பண்ணிட்டோம், அடையாளமாக அனுசரிச்சிட்டோம் 31 கரெக்டாக. இப்போ அடுத்தது இந்த விசாரணை வந்து எப்போ தான் இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறோன்னா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ரொம்ப அட்டென்டிவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியுன்றது இல்லை, ஏன்னா நான் கேள்வி கேட்டே தான் இருப்பேன் வழக்கம் போல். ஸோ கேள்வி கேட்க உங்களுக்கு பதில்கள் சொல்ல ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் போகலாம். பிரதர்ஸுமே ரொம்ப ஹம்பிளாக என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டை கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், நம்ம நிறைய நேரம் பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நமக்கு என்ன ஒன்றா புரியும். ஸோ முதலாவது ஒரு கேள்வி, இயல்பாகவே நாம் நியாயத்தை தேடுகிறவர்களா? சொல்லுங்க. அதாவது இயல்பா நேச்சுரலாகவே எனக்கு நியாயம்தான் பிடிக்கும், நியாயம் விரும்புவோமா நம்ம? பரிசுத்தவான்கள், அதாவது சபையை அழைக்கப்பட்டவர்கள் நான் கேட்கல, பொதுவாக மனுஷனாக கேட்குறேன். நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த சுபாவம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, இதுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தை அழுவும். ஏன் அழுவுது? அதுக்கு ஏதோ ஒரு தேவை. அந்த தேவையை நம்ம என்ன பண்ணல, எனக்கு நியாயமாக ஒரு விஷயத்தை நீ கொடுக்கணும்னு என்ன பண்ணலன்னா கொடுக்கலன்றதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணுது, பிறந்தோடனே அழுவுது, பசிக்குது அழுவுது, ஏதாவது ஒரு பூச்சி ஏதோ ஒன்று கடிச்சிச்சு, இங்கே பாரு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன பண்ணுங்க கவனிங்கன்ற ஒரு எனக்கு நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனிக்கணுன்றதுக்காக அழுவுதுன்னு பார்க்குறோம். முக்கியமாக இந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். என்னது இது, கடை வீதிகளில் போனோன்னா நியாயமாக இது அநியாயமா இல்லையா, சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம்ல, சொல்கிறோம். அப்போ எப்படி தெரியுது இதுதான் நியாயம் இது அநியாயன்றது? நம்ம இயல்பு நமக்கு எப்படி நம்ம படிச்சிருக்கோமா? நம்ம லா படிச்சிருக்கீங்களா யாராவது? இங்கே வக்கீல் யாராவது இருக்கீங்களா இங்கே? இல்லை. நமக்கு என்ன ஆகுது, நமக்கே தெரியுது. என்ன தெரியுது, இது தப்பு பா, அநியாயமாக இருக்குப்பா வேலை, சொல்கிறோம்ல இல்லையா? சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு குழந்தைக்கு கூட என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு ஏதோ ஒரு இன்ஜஸ்டிஸ் அநியாயம் என்ன இருக்குது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கூட தெரியுது. அது சுபாவமாகவே நமக்கு தெரியுதுல்ல. இதுதான் நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 2 அதிகாரம் 15 வருஷம்
ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய மனசாட்சி கூடன்னு பார்க்குறோம்ல. அப்போ நமக்கு எதுதான் கரெக்டு தப்புன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுதுன்னா மனசாட்சி தான் என்ன பண்ணுது, நமக்கு சொல்கிறதா இருக்குது. குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அப்படின்ற அந்த அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றுக்கு ஒன்று தீர்க்கிறதினாலும் பார்க்குறோம். நம்மளோட சிந்தனையே என்ன சொல்லுதுன்னா, மனசாட்சியே சொல்லுது இது கரெக்டு இது தப்பு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணுது, நம்ம மனசாட்சியே சொல்லுது. பிரதருமே இந்த ரீஃபரன்ஸ் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிப்பார். இந்த மார்க் ட்ரையல் ஆஃப் ஜீசஸ் ரீஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா R5560. ஸோ இந்த ரீஃபரன்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடம் பார்க்கணும். ஸோ இதுலேயுமே பிரதர் அப்படி தான் ஆரம்பிப்பார். நியாயம் என்னும் மனித தன்மையானது இயல்பாகவே நியாயத்திற்காக பரிந்து பேசுகிறத இருக்கிறது. ஸோ இயல்பாகவே நமக்கு என்ன ஆகுதுன்னா நியாயம்ன்றது என்னன்னா நமக்கு தெரியுது. ஸோ இது எங்கே வந்திருக்குன்னா, கண்டிப்பாக தேவன் வந்து ஆதாம் கிட்ட மனசாட்சின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. என்னதான் அவன் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அதோடைய துளிகள் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இன்னும் என்ன ஆகிட்டு இருக்க மாட்டேன் இருக்குது. அதனால குழந்தை பிறக்கும் போதும் சரி, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரிலனாலுமே அது வளர வளரவே தெரிஞ்சுக்குது. ஓகே இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு அந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகுதுன்னா நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இயல்பாகவே நான் வந்து நியாயத்தை விரும்புகிறோம் அப்படின்னா, மனுக்குள்ள மொத்தமே விரும்புகிறாங்க அப்படின்னா ஏன் இது நடக்குது? போட்டேங்க வெள்ளை ஸ்க்ரீனாக இருக்க போகுது. என்னன்னு இது என்னன்னு தெரியுதுல்ல? இல்லை தெரியலையா? சின்னதாக இருக்கா? ஒருத்தர் வந்து கத்தியை காட்டி என்ன பண்ணுறாரு? வழிப்பறி. அப்பா சூப்பர். வழிப்பறி என்ன பண்ணுறாரு? புரியுதா? இது ஏன் நடக்குதுன்னு கேட்டேன். இப்போ நம்ம இயல்பாகவே நம்ம நியாயத்தை விரும்புகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா, மனசாட்சியில் ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னா இது ஏன் நடக்குதுன்னு கேட்குறேன். நடக்கிறது இல்லை இல்லை. இப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்காதா, இவர் ஹார்ட்டில் இவருக்கு தோணாதா தப்பு அப்படின்னு? தேவைப்படுது பண்ணுறாரு. ஓகே, என்ன தேவை அவருக்கு? தேவை கரெக்டு. ஓகே, இப்போ இந்த ஒரு 2 பசங்க சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சண்டை போடுவாங்க? ஏதாவது பொம்மை. ஏன் வந்து சண்டை வருது அங்கே? இப்போ இவனை இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் நியாயம்னா அந்த பொம்மை யாருக்கு? அவருக்கு. அந்த தம்பிக்கு அவருக்கு. கரெக்டுங்களா? அப்போ மொத்தத்தில் நியாயம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அதை கண்ட்ரோல் பண்ணுது. என்னது? ஆசை. ஓகே, வேற? இது வந்து நம்ம ஆதாம் விழுந்ததுனால வந்த ஒரு விஷயம். என்னது? பாவம்ன்றாதீங்க, அதுதான் என்னன்னு கேட்குறேன். இச்சை. இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நியாயமாக வரணும், அது எனக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அங்கே என்ன இருக்கு என்கிட்ட? சரி, டைம் ஆகுது. சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா நம்மகிட்ட இருக்குது. கரெக்டாக? என்னதான் நியாயத்தை நம்ம விரும்பினாலும் என்ன, எதனால் அது கட்டப்பட்டிருக்கு? சுயநலத்தினால. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் எனக்கு வேணும் கண்டிப்பான்னு சொல்லுவோம். இதுவே இன்னொருத்தர் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஏன்னா அது என்ன ஆகாது, நமக்கு கிடைக்காது. ஸோ சுயநலம்ன்ற ஒரு விஷயம் வர. இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுதான். ஒருத்தர் திடீர்னு ஒன் வேல கட் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக டிராஃபிக் நிற்கிதுன்னு சொல்லிட்டு வண்டியை கூட தூக்கி அந்த பக்கம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறாரு? இதை வந்து நீங்கள் அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்க நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல போயிட்டு போகிறாரு அப்படின்னு. உடனே உங்களுக்கு தெரியுது, ஒரு இருதயத்தில் ஒரு ஊந்துதல் வருது. என்ன தப்பு? ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இப்படி போயிட்டு இருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் போகிறாரு, ஒன் வே கட் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே டக்குன்னு பண்ணுறோம். ஆனால் திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு ஒன் வே கட்டை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த கட்டு 20 நிமிஷத்தில் தான் வரும். இங்கே ஒரு சின்ன கட்டு இருக்குது, உடனே என்ன பண்ணிடுவோம்? என்ன பண்ணிடலாம்? ஸோ அப்போ எனக்கு நடக்கும்போது என்னது? அது நியாயம். இதுவே மற்றவங்க பண்ணால் அநியாயம். ஓகே, இன்னும் சொல்லணும்னா இப்போ ரெட் சிக்னலை பார்த்தா தான், இப்போ நான் அனுபவத்தில் சொல்கிறேன், ரெட் சிக்னலை பார்த்தா தான் எல்லாம் முறுக்குறாங்க. அது ரெட்டு சிக்னல் எதுக்கு போடுறாங்க? ஸ்டாப் பண்ணுன்றதுக்கு போடுறது. ரெட் சிக்னல் போட்ட உடனே தான் எல்லோரும் என்ன வராங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் அவன் ரெட்டு போட்டதுனால க்ரீனுக்கு போகிறான் பாருங்க கிராஸ், அவன் எவ்வளோ இப்போ கஷ்டப்படுவான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இவன் பண்ணுறது அநியாயம். ஆனால் இவனுக்கு இப்படியாவது அந்த ரெட் சிக்னல் மஞ்சள்லேருந்து ரெட் ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? உள்ளே பூந்தணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் நம்ம இயல்பாக நம்மளுமே மனுஷர்களாக இருக்கும்போது இந்த
ஆதாமின் சந்ததியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சுயநலம்ன்ற ஒரு விஷயம் என்ன இருக்குது நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுது. நியாயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம என்ன ஆயிரோம்னா அந்த சுயநலத்தினால கட்டுப்படப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சுயநலம் இருக்கிறதுனால இந்த கொலை, இந்த வழிப்பறி இப்போலாம் பார்த்தோம்ல, எனக்கு ஒன்று தேவைன்றதுனால அவன் என்ன பண்ணுறான், அது ஒரு தப்பாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக மனசாட்சி குத்துனாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன வேணும், ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை ஃபுல்ஃபில் பண்ண உன்ட்ட நிறையா இருக்குன்னு என்ன பண்ணு, உன்னை கொள்ளையடிக்கிறேன்னு என்ன பண்ணுறாருன்னா கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மனுக்குலம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த 2ஆம் உலகத்தை மனுக்குலத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டாரு, நீங்களே உங்களை என்ன பண்ணுங்கள் நியாயம் தீர்த்துக்குங்க. ஆக்சுவலாக யார் கண்ட்ரோல் இருக்குன்றது மனுக்குலத்துக்கு தெரியாது. ஆனால் நம்ம லிட்டரலாக பார்த்தோன்னா மனுக்குலமே அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, நியாயம் தீர்த்துறாங்க. அதுக்காக தான் ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு பூமியில். என்னது அது, சட்டங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ சட்டங்கள் வந்துருச்சுல, கோர்ட்டு இந்த இதெல்லாம் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இந்தியா என்ன சட்டம் இருக்குது இந்தியாவில், ஜுடிஷியல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதனால கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டேன். கோர்ட்டுனா என்னன்னு தெரியாது, அட்லீஸ்ட் அதாவது கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னால் ஐயோ எதுக்கோ போயிட்டோன்றதை எடுத்துக்கிறீங்களா? சரி ஓகே, அது வேணாம். கோர்ட்டை பார்த்துருக்கீங்களா? வெளியிலேருந்து பார்த்துருக்கீங்க, இதே பதில் தான். சரி, வெளியிலேருந்து பார்த்துருக்கீங்க, ஓகே. ஸோ ஆனால் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா தெரியும், ஓகேவா? இப்போ ஒரு கேட்குறேன், கோர்ட்டுக்கு போனால் நியாயம் நீதி கிடைக்குதா? போனதே இல்லை, நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க கிடைக்கிறதே இல்லை. வெளியே வந்தவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக எனக்குமே அது புரியுதும். ஏன்னா நம்மளுமே கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே போய் இழக்கிறத விட என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இழந்ததே பரவாயில்ல, என்ன பண்ணிடலாம், விட்டுறலான்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன் இந்த இந்த இதை வந்து மனுஷன் நியாயத்துக்காக தானே கொண்டு வந்தான். இப்போ 2 பேருக்கும் சுயநலம்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவாலிட்டி வேணும், ஒரு சமரசம் வேணும், இல்லை ஒரு நடுநிலை வேணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். ஆனால் ஏன் இங்கேயுமே அது நடக்கலை? இந்த ஐபிசி செக்ஷன் இருக்குல்ல, ஐபிசி செக்ஷன் தான் புரியுமா, இந்த குற்றப்பிரிவுகள்லாம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை போட்டாங்க பாரு 1947 அந்த சுதந்திரம் கிடைச்சப்போ போட்டாங்க பாரு, அப்போ விட இப்போ அதிகமாகிடுச்சாமா. ஏன்? குற்றம் அதிகமாகிடுச்சு. அப்போ குற்றத்தை என்ன பண்ண முடியல, அவனால் மொத்தமாக அழிக்க முடியல, அது அதிகமாகிட்டே தான் போகுது. செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஐபிசி செக்ஷன் போயிட்டே இருக்கு. ஏன்? குற்றமும் தினசாக என்ன ஆகிட்டு இருக்கு, புதுசாக வந்துகிட்டே இருக்குது, புதுசாக இவனுக்கு செக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் கண்ட்ரோல் என்ன பண்ண முடியல, பண்ணவே முடியல. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிறது யார் தான், அவனும் மனுஷன்தான். அப்போ அவன்கிட்ட என்ன இருக்கும்? இப்போ ஒரு பெரிய கொலை செஞ்ச ஒருத்தரை காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே விட்டுறாங்க. ஒன்றுமே பண்ணாமல் காசு இல்லை அப்படின்னா உள்ளே என்ன பண்ணுறாரு, இருக்காரு. ஏன் அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கோம் யார் தான், மனுஷன் தான். ஸோ அவனுக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னு உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுறான், நீதியாக இருக்கட்டும் நியாயமாக இருக்கட்டும், அவனுக்கு அது என்ன இல்லை, அவ்வளோதான். அது அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ இதனால் என்ன ஆகாதுன்னா பூமியில் எங்கேயுமே நீதியை எங்கேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஏன் பார்த்தோம், இதுக்கும் சப்ஜெக்டும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மனுஷனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு இதுதான் நீதின்னு எடுத்து சொல்ல முடியாது, நியாயம் இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது, சுயநலம் இருக்குது. அப்போ எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது பண்ண. அப்போ ஒரு பிதாவாகிய தேவன் இருக்கார்ல, அவருடைய குணலட்சணம் என்னது, ஃபர்ஸ்ட் நீதி, கரெக்டுங்களா? 4 குணலட்சணம் சொல்லுங்கள். வல்லமை. ஸோ அதில் அவரோட கேரக்டரே நீதினா, அப்போ அவர்கிட்டே ஒரு சட்டம் வருதுன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னா சொல்லுங்கள். கரெக்டாக நீதியாக தானே இருக்கும், கரெக்டாக இருக்கும், கரெக்டுங்களா? சட்டம் அதாவது ஒரு நீதின்ற குணலட்சத்தினுடைய ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு சட்டம் கொடுக்கப்படுது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆகும் இருக்கும். ஏன்னா மனுஷன்ட்டேருந்து என்ன ஆகல, அது வரல, தேவன்கிட்டேருந்து டேரெக்டாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு. நீதியின் குணலட்சணத்தோடையவர்கிட்டேருந்து ஒரு சட்டம் வருதுன்னா அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குமா? இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. யார் அவங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த சட்டத்தை பெற்றுக்கொண்டவங்க கண்டிப்பாக இப்போ நமக்குலாம் ஏன் வந்து நம்மளால் ஒழுங்காக நியாயமாக பண்ண முடியல, எல்லாம் மனுஷனோட சட்டம், மனுஷன் போட்ட சட்டம், அவனே மீறிக்கிறான் எல்லாம். இப்போ தேவன்கிட்டேருந்தே டேரெக்டாக ஒரு சட்டம் வர கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இதுதான் பிரதருமே எழுதுறாரு, வாசிச்சிருங்க.
அதே வாசி. மோசேயின் கரங்களில் தேவனாலே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட யூதருடைய நியாய பிரமாணமானது உண்மையில் உயர்நிலை வகிக்கின்றதாய் இருக்கின்றது. ஸோ இப்போ எந்த பூமியில் இருக்க எந்த சட்டத்தை பார்க்கலும் இது மட்டும் ஏன் விசேஷமானது அப்படின்னா தேவன்கிட்டேருந்து டைரெக்டாக என்ன பண்ணப்பட்டுச்சு, மோசே மூலயமா கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். இது வந்து கண்டிப்பாக உயர்நிலை வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரதர் எழுதுறாரு. என்ன ஸ்பெஷலாக இருக்கும், அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேட்ச்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்னசென்ட். உதாரணத்துக்கு ஒரு நிரபராதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த சட்டம் தேவன் கொடுத்தார்ல, தேவன் கொடுத்த சட்டம் கொடுத்தாரா கொடுக்கலையா, கொடுத்த நியாயப்பிரமாணம்னு ஒரு விஷயம் என்ன பண்ணார் கொடுத்தாரு. இப்போ நியாயப்பிரமாணத்தின் படி இப்போ நம்ம சொல்கிறோம் அது தேவனால் கொடுக்கப்பட்டுச்சு, அது ரொம்ப உயர்நிலை வகிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அது ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அந்த சட்டத்தில். கரெக்டாக அந்த சட்டங்களை பற்றி இப்போ என்ன பண்ணுறோன்னா பார்க்க போகிறோம். இது கோர்ட் கிளாஸ் மாதிரி இருக்கா, அப்படி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா அதுக்கு வசனம் கண்டிப்பாக பார்ப்போம். எப்படி இருக்காமா, ஒரு நிரபராதியை என்ன பண்ண முடியாது, தண்டிக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு குற்றமே செய்யாத ஒருத்தருக்கு இந்த சட்டத்தில் முழு ப்ரொடெக்ஷனை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அப்படி தான் வந்து சட்டம் இருக்கும். வாசிச்சுங்க. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஸோ எந்த ஒரு அக்கிரமத்தையோ பாவத்தையோ செஞ்சான்னு ஒரு குற்றம் சாட்டப்படுதுன்னா ஒரு சாட்சினால என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளால நியாயம். இதுக்கும் இதை பண்ணுறதுனால எப்படி ஒரு நிரபராதி தப்பிப்பார்னு சொல்கிறோம். இதில் தேவன் வந்து நிரபராதிக்கு நிகரற்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாருன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இந்த இதை வச்சு என்ன பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறது, இப்போ இங்கே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் என் மேலே ஒரு குற்றம் சாட்டப்படுது. இப்போ எனக்கு எதிராக யார் வரணும், 2 சாட்சி வரணும். கரெக்டாக 2 சாட்சி வந்து பொய் சாட்சி சொல்லலாம்ல, கரெக்டாக இல்லையா? சொன்னால் கண்டிப்பாக நான் என்ன ஆயிடுவேன், குற்றவாளியாக மாறிடுவேன். அதுக்கு தான் கீழே கொடுக்குறாரு. வாசிங்க 16லேருந்து 19 வரை. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்று கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. ஸோ இப்போ புரியுதா? இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தேவன் வந்து ஒரு நிரபராதியை தண்டிக்கவே விடமாட்டார் அப்படின்றது எப்படி இங்கே சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். என் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, ஆனால் நான் நிரபராதி, நான் அந்த குற்றத்தை பண்ணலை. 2 சாட்சிகள் என்ன பண்ணலாம், எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 சாட்சிகள் வராங்க. சப்போஸ் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, இவங்க சொன்னதும் அங்கே சொல்கிறது ஒத்து போகல. இப்போ என் மேலே குற்றம் சாட்டி நான் வந்து மரண தண்டைக்கு பாத்திரமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சொன்ன சாட்சி வந்து ஒத்து போகல, என் மேலே இருக்க மரண தண்டனை யார் மேலே வந்துடும், சுமத்துறவங்க மேலே என்ன ஆயிரும்னா வந்துடும். அப்போ பொய் சாட்சி 2 பேர் சொல்ல வராங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு என்னையே பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்றாங்க. ஒரு 1 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபா தரேன், நீ பொய் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா நான் தரேன்றாங்க. இப்போ நான் வந்து சொல்கிற பொய் சாட்சியோட குற்றம் அது தண்டனை என்னென்னா மரண தண்டனை. சப்போஸ் நான் சொல்கிறதோ இல்லை என் கூட வந்து சொல்கிறதோ ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, சின்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன், நான் செத்துருவேன். அப்போ போவோமா யாராவது பொய் சாட்சி சொல்ல? ஸோ அப்போ தேவன் எப்படி செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிரபராதி, அதாவது ஒரு குற்றம் செய்யாத ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் பொய் சாட்சி சொல்லவே வர முடியாது. வந்தாங்கன்னா அது அந்த இப்போ உதாரணத்துக்கு இவரோட கையை எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த கை அவங்களோட 2 பேரோட கை என்ன பண்ணப்பட்டுரும், பொய் சாட்சி சொன்னாங்கன்னா எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக அந்த 17-18 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாரு, ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிறுத்துவாயாக. ஸோ இப்போ ஒரு கேஸ் வந்து யார் மட்டும் தான் நடத்தப்படணும், ஆசாரியர்கள் இல்லை நியாயாதிபதிகள்னு பார்க்குறோம். அதை வந்து நியாயாதிபதிகள் என்ன பண்ணணும், நன்றாய் விசாரித்து என்ன பண்ணணும், தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஸோ இப்போ 2வது பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் இருக்காங்களே அவங்களாம் வந்து டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. இப்போ நினச்ச உடனே
குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும், நல்லா நிதானமாக விசாரித்து தான் என்ன பண்ணணும்னா குற்றம். அது எந்த அளவுக்கு செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் சானிட்ரி அந்த அவங்களுடைய லா புக் இருக்குது. அதெல்லாம் படித்ததில் பார்த்ததில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ அவங்க சங்கம் இருக்கும்ல, இப்போ உதாரணத்துக்கு நான் தான் ஆசாரியன்னு வச்சுக்க, நீங்கள் தான் சங்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற இளம் சகோதரர்கள்லாம் இருக்காங்களே, இவங்களாம் ஃபஸ்ட்டு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டுனா குற்றம் இதான்னு சொல்லி யாரெல்லாம் கை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது இவர் கை தூக்கக்கூடாது. ஏன் தூக்கக்கூடாதுன்னா, அது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வயசானவங்களாம் இவரை என்ன பண்ணிடலாம், இப்போ ஃபஸ்ட்டே இவர் தூக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், வயசானவங்களாம் நீ தூக்காத, நீ இது பண்ணு அப்படின்னு போய் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தனியாக தான் என்ன பண்ணுவாங்களாமா, கொண்டு போய் கை தூக்க சொல்லுவாங்களாமா. என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம்ல, இப்போ வயசானவங்க வந்து நீ இதுக்கு கை தூக்குற, நான் சொல்கிறதுனால நீ இதை பண்ணுற அப்படின்றது வரக்கூடாதுன்றதுக்காகவே என்ன பண்ணாலும் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சட்டத்தில் இருந்த விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதான் முகதாட்சணை பாராமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நியாயம் தீர்க்கணும். காசு நிறையா இருந்தால் அவருக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு, காசு இல்லைன்னா ஒரு மாதிரி தீர்ப்புலாம் என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. லா வாஸ் அபவ் கிங்ஸ், அதாவது 2 சாமுவேல் 12:10 நானே வாசிக்கிறேன். பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகதாக இருக்கும். யாருக்கு இங்கே வந்துச்சு இந்த தீர்ப்பு? தாவீது ஒரு ராஜாவா? அமைதியாக இருக்காங்க. தாவீது ராஜா தான், கரெக்டுங்களா? இப்போ தாவீது ராஜாவுக்கே என்ன ஆகலை அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தில் அவர் என்ன ஆகலை, தப்பிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு எகிப்தியர்லாம் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் ஃபேரோ இருக்கார்ல, அவர் ஃபேரோனா தமிழில் பார்வோன் சொன்னது தான் சட்டம். பார்வோனுக்கு மட்டும் அந்த சட்டம் என்ன ஆகாது, அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம். ஆனால் தேவன் அப்படி இங்கே வைக்கலை. எந்த மனுஷனையும் அந்த சட்டத்துக்கு மேலே என்ன பண்ணல, கொண்டு போகல. ஏன்னா அதுதான் இங்கே பார்க்குறோம், ராஜாவாக இருக்கிற தாவீதுக்கே நாத்தான் என்ன பண்ணுறாரு, வந்து பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. ஏன் அப்படின்னா, நீ வந்து ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டபடினால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்கணும். ஸோ அந்த தப்பை பண்ணதுனால பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் அப்படின்ற நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. அப்போ ராஜாவுக்கு கூட என்ன ஆகலை, அது ராஜாவால் கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே எப்படி தான் கொடுக்கணும்னா பப்ளிக்காக தான் கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன ஆகணும்னா கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இவ்வளோ பார்த்தோம்ல, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ தேவன்கிட்டேருந்து ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு, கரெக்டாக? அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது நிரபராதி என்ன பண்ண முடியாது, தண்டிக்கவே முடியாத அளவுக்கு தான் சட்டங்கள் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சட்டத்தை நல்லா படித்து தெரிஞ்ச ஜனங்கள், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சட்டத்தில் கூட இப்போ இதுக்கு நல்லா பதில் சொல்வீங்க பாருங்கள். சட்டத்தில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ இது மட்டும் எல்லாம் தெளிவாயிட்டீங்க, ஓகே. ஸோ 1000 குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நம்ம இதில் சொல்கிறோம், அதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். ஏன்னா தேவன் அப்படி தான் அவங்களுக்கு சட்டத்தை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் நீ தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதியை கூட என்ன பண்ணிடக்கூடாது, தண்டிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சட்டங்கள்லாம் கொடுத்தாரு. அப்படி இருக்கிற ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு, தேவன் கொடுத்த அதே சட்டத்தை எடுத்துகிட்டு பூமியிலே குற்றம் இல்லாத ஒருத்தரை, கரெக்டா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டேருந்து சட்டத்தை வாங்கிட்டு சொந்த மகனே என்ன பண்ணுறாங்க, இதே சட்டத்தின் கீழ் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியாயம் தீர்க்கிறாங்க. புரியுதா? ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க துணிகரமாக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ நமக்குலாம் சட்டம் ஒன்றும் தெரியாது, புறஜாதிகள் நம்ம, சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், தேவன்கிட்டேருந்தே சட்டம் வாங்கிட்டு தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு எதிராக, அதுவும் அவர் நிரபராதின்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அந்த சட்டத்தை அவங்க அப்படியே கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இவர் நியாயம் தீர்க்கவே முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அதை கடைப்பிடிக்கல. ஏன் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்தோன்னா, இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்ச ஜனங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் நியாயம் தீர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஸோ இப்போ 4 விஷயம் பார்ப்போம்னு சொன்னோம்ல, அது என்னது? ஃபஸ்ட்டு இந்த விசாரணைக்கு எதுக்கு மார்க் ட்ரையல் ஆஃப் ஜீசஸ்னு பேர் வச்சாருன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ ட்ரையல்னால் என்னன்னு சொன்னோம், அது ஒரு விசாரணை, கரெக்டுங்களா? விசாரணை. இப்போ மார்க் அப்படின்ற வார்த்தைக்கு, இப்போ இளம் சகோதரர்கள்லாம் இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மார்க் எக்ஸாம்னா என்ன, மார்க் இன்டர்வியூனா என்ன தெரியாதா? சரி, இப்படி கேட்குறேன், மாடல் எக்ஸாம்னா என்ன?
முன்னாடி நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் மாடல் எக்ஸாம். அது பப்ளிக் எக்ஸாம் ஆக்சுவலாக கிடையாது. அதில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா? இல்லை. ஆனால் அது என்னன்னா, அது நடக்கிற எக்ஸாமுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முன்னாடியே ஒரு 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 ஒத்திகை மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வேர்டு தான் இங்கே பிரதர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா, மார்க் ட்ரையல் யூஸ் பண்ணுறாரு. நடக்க வேண்டி இருக்கிற விசாரணைக்கு முன்னதாக நடந்த ஒரு விசாரணை, ஒரு ஒத்திகை அல்லது போலி விசாரணைன்னு என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, தமிழில் இதுக்கு ஹெட்டிங் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இயேசுவை கேலிக்கு உள்ளாக்கும் விசாரணைன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்குன்ற வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று இப்போ நம்ம பார்த்தது ஒத்திகை, இன்னொரு மார்க்கு மீனிங் என்னென்னா கேலி. ஆனால் இந்த விசாரணையில் அவர் கேலி செய்யப்பட்டாரெல்லாம் கிடையாது. அவர் விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து கொட்டி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா கேலி செய்கிற விஷயம். ஆனால் விசாரணையில் சும்மா கிண்டலுக்காக என்ன பண்ணல, இந்த விசாரணை நடக்கலை. அது என்னென்னா ஒரு ஒத்திகை விசாரணை, ஒரு போலியான ஒரு விசாரணை என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா நடத்தப்பட்டுச்சு அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு கோர்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் நடக்குதுன்னா என்னெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க? நீதிபதி, ஜட்ஜு 2, ஓகே 1. அது ஆனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நீதிபதிக்கு தான் வரீங்க எல்லாரும். நான் வந்து வேற ஒன்று போட்டுறேன். சரி, அதாவது வழக்கு தாக்கல் செய்பவர் இருப்பார். ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. வழக்கு தாக்கல் செஞ்சார்ல, போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள். அடுத்தது குற்றம் சாட்டப்பட்டவர், அது யார்? யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர். அடுத்தது நடுவர் குழு. நடுவர் குழுனா இப்போ ஃபாரின்லலாம் ஜூரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் என்ன சொல்லுவோம், விட்னஸ்ன்னு சொல்லுவோமா? ஐ விட்னஸ்ஸு சொல்கிறோம்ல. இப்போ நான் போட்டிக்கே போனது இல்லாதனால நீங்கள் எல்லோரும் ரொம்ப தடுமாறுறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நடுவர் குழு அப்படின்றது விட்னஸ்ஸு. அந்த அந்த கோர்ட்டில் வந்து சாதகமாகவும் பாதகமாகவும் சாட்சி கொடுப்பாங்களா விட்னஸ்ஸு, புரியுதுல? அவங்க தான் என்னென்னா நடுவர் குழுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீதிபதி. கண்டிப்பாக நீதிபதி இல்லாமல் என்ன ஆகாது, தீர்ப்பு வராது. ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுனா, ஒரு இந்த அமர்வில் தான் நடக்கும் ஒரு விசாரணை, ட்ரையல். இந்த ட்ரையல்ன்றது இந்த ஒரு அமர்வில் தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம கோர்ட்டை பார்த்துடும். இதே மாதிரி யாரோட கோர்ட்டை பார்க்கணும், யூதர்களுடைய கோர்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும்ல நமக்கு. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அங்கே எப்படி நடந்துச்சு அந்த விசாரணையை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோர்ட் இருக்குல்ல, இந்த கோர்ட்டை யார் நடத்தியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சான்ஹெட்ரின், அதாவது விசாரணை சங்கம். ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷில் வந்து சான்ஹெட்ரின் இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விசாரணை சங்கம். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு வந்து லாயர்னு சொல்கிறோமா, வக்கீல்கள் சொல்கிறோமா, அது மாதிரி அங்கே என்னென்னா சான்ஹெட்ரின். அவங்க யார் அப்படின்னா விசாரணை சங்கம். எங்கே நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கா தெரியுமா? தெரியாதா? இஸ்ரேலில் நடத்துனாங்கன்னு சொல்லிடாதீங்க, அது கரெக்டு தான். சரி, ஓகே. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹால் ஆஃப் ஹியூஸ்டோன்னு ஒரு இடம். அதாவது இது என்னென்னா, அவங்களோட ஆலயம் இருக்குல்ல, இதுதான் அவங்களோட ஆலயம் வரைபடம். இது மேலேருந்து பார்த்தா இதில் இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடம். ஸோ இங்கே தான் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கோர்ட்டு. அவங்களுக்கு கோர்ட்டு இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் தான் உட்காந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 பேர், இங்கே எத்தனை பேர்? 35. இங்கே பிரதான ஆசிரியர் தான் ஜட்ஜு இங்கே உட்கார்றாரு. இது யார்? இதுதான் அக்யூஸ்ட், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர். இங்கே நிற்கிறார். என்னது? கருப்பு. சரி, ஓகே. கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். இந்த 2 இடத்துல கிளர்க்கு, அதாவது என்ன கேஸு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு வழக்கம். இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல தான் இந்த ஹால் ஆஃப் ஹியூஸ்டோன், சேம்பர் ஆஃப் ஹியூஸ்டோன்ற ஒரு இடம் இருந்திருக்கு. இங்கே தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணைகளும் நடத்தியிருக்காங்க அப்படின்ப்பா. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கோர்ட் என்னது? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா? நம்ம ஊரில் இருக்கிற கோர்ட் என்னது? ஒரே கோர்ட்டு தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த கோர்ட்டில் கிடைக்கலாம், இன்னொரு கோர்ட்டுக்கு போக சொல்லுவாங்களே, அது என்ன கோர்ட்டு? ஹை கோர்ட்டு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. ஏன் இந்த ஆர்டரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எதாவது இருக்கா? கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் என்னதுன்னா ஒரு நீதிமன்றம் நம்மளுடைய நாட்டில். புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ அங்கே தான் வந்து பெரிய பெரிய கேசஸ்லாம் என்ன ஆகும் நடக்கும்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கு, லோக்கல் கோர்ட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லெஸ்ஸர் சான்ஹெட்ரின், அதாவது ஒரு 23 நீதிபதிகள் மட்டும், அதாவது ஜட்ஜஸ்னால் அந்த உட்காந்தாங்க பாருங்கள். இங்கே பார்த்தோம்ல, இங்கே இருக்காங்க.
உட்காந்துருக்காங்களா, இதில் வந்து வெறும் 23 பேர் தான் இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ஸர் சானிட்ரி. கிரேட்டர் சானிட்ரின்னா இப்போ பார்க்குறோம் 35 + 1 எவ்வளோ 71 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமர்ந்திருக்காங்க. இதுதான் கிரேட் சானிட்ரின்னு பார்க்கும். இதுதான் ஆலயத்திலே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 71 ஜட்ஜு கேபிட்டல் கேசஸ்ஸு, நேஷ்னல் மேட்ரு, தேச துரோகம் இந்த மாதிரி நடக்குதுல்ல, அந்த கேசஸ்லாம் எங்கே நடந்துச்சுன்னா கிரேட் சானிட்ரியில் என்ன இருக்குன்னா நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மளாம் அப்படி தானே, பெரிய ரொம்ப தேச துரோகம்ன்ற மாதிரி விஷயம்லாம் எங்கே நடக்குது? நம்ம திருப்பத்தூர் நடக்குதா? எங்கே நடக்கும்? டெல்லியில் தான் நடக்கும். கரெக்டுங்களா? எங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அங்கே தான் நடக்கும் அப்படின்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கு. ஸோ இதில் இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, நான் 35 பேர் பார்த்தோம்ல, இவங்களாம் யார்? நானே போட்டுறேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருப்பாங்க. 35 ஈக்குவலாக இருப்பாங்களாம் கிடையாது. 2 தரப்பாரும் என்ன இருப்பாங்கன்னா அந்த விசாரணை சங்கம் சொன்னேன்ல, இப்போ யூ ஷேப்பில் பார்த்தோமே, அதில் வந்து 2 தரப்பாருமே இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆக்சுவலாக அவங்களோட கொள்கைகளில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னது? சரி, ஓகே, பாதி கரெக்டு. 50% வேறு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இவங்க 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டேன் இப்போவே. என்ன அவங்களோட கொள்கைகளில் ஒரு வித்தியாசம் இருக்குது. படிச்சிருக்கீங்களா? படித்தது இல்லையா? சரி, ஓகே, பார்த்துலாம். என்னன்னா இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எண்ணத்தில் நம்பிக்கை இல்லைன்னா உயிர்த்தெழுதலில் என்ன இல்லை, ஆவியின் ஜீவிகள் மேலே நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு. யாருக்கு? சதுசேயர்களுக்கு. பரிசேயர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா ஆவியின் ஜீவிகள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்குது. யாருக்கு? பரிசேயர்களுக்கு. இவங்க 2 பேருக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஓகே, இது மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அதனால தான் நம்ம பார்ப்போம்ல வேதத்தில், கிறிஸ்து எங்கேயாவது சதுசேயரே மாயக்காரரேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? எங்கே சொல்லியிருக்காரு? அது அங்கே என்ன சொல்லியிருக்காரு? பரிசேயரேன்னு சொல்லியிருக்காரா, சதுசேயரேன்னு சொல்லியிருக்காரு? ஏன் பரிசேயரேன்னு மட்டும் சொல்கிறாரு, சதுசேயரை சொல்லவே இல்லை? அதனால சொல்லலையா? இல்லை, அது அப்படியே ஆப்போசிட்டால் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க 2 பேரோட வேலை எப்படின்னா, இவங்க எப்போதும் மக்களுக்குள்ளேயே இருப்பாங்க, இவங்க ஆலயத்திலே தான் இருப்பாங்க. இவங்க மக்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற சடங்குகள் இருக்குல்ல, நீ ஏன் வந்து இதை சாப்பிட்ட, இது தீட்டு, இந்த கதிர்கொட்டுகளை ஏன் கொய்து நீ சாப்பிட்டாங்க அவங்க சீஷர்கள், இந்த பெண் வந்து இப்படி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம மக்கள் யூதர்கள்கிட்ட இருந்த சடங்குகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா அமல்படுத்தினாங்க. யார்? பரிசேயர்கள். சதுசேயர்கள் டெம்பிள், அதாவது கோயிலில் இருக்க பலிகளை மட்டும் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. ஓகேவா? ஸோ பலிகளை மட்டும் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால இவங்க டெம்பிளுக்கு என்ன ஆகலை, வெளியே வரல. கிறிஸ்துவ இவங்களை டேரெக்டாக மீட் பண்ணதே கிடையாது, இவங்க தான் டேரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கிறிஸ்து எங்கே நீங்கள் வசனம் வாசித்தாலும் பரிசேயரே மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருப்பாரோ தவிர சதுசேயரை பற்றி பேசிக்கணும்னா சதுசேயரை டேரெக்டாக மக்கள் மத்தியில் வரமாட்டாங்க. இவர் மட்டும் தான் மக்கள் மத்தியில் டேரெக்டாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க தான் வந்து, ஆனால் டெம்பிள் விஷயத்தை பார்க்குறதுனால பிரதான ஆசாரியர் அப்படின்ற பொசிஷன் யாருக்கு தான் கிடைக்குன்னா இவங்களுக்கு தான் கிடைக்கும். சதுசேயருக்கு தான் என்ன ஆகும்னா கிடைக்கும். இப்போ வந்து இன்னொரு கேள்வி, அண்ணா கைப்பா இருக்காங்களா, அவங்க பரிசேயரா சதுசேயரா? 2 பேருமா? ஆமாம், இல்லை அது ஓகே. சதுசேயராக இருப்பாரா? அண்ணா வந்து அண்ணா கைப்பா இருக்காங்களா 2 பேர் தெரியும்ல? அண்ணா அவங்க 2 பேரும் பரிசேயரா சதுசேயரா? அதுதான் சொன்னேன். சரி, வருவோம் அதுவும் வருவோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு விசாரணை அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போ ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது, எல்லாம் ரெடி ஆகிக்குங்க. ஓகேங்களா? ஒரு கோர்ட் கேஸ் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வழக்கு என்ன ஆகும்னா தாக்கல் செய்ய, எஃப்ஐஆர்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரிப்போர்ட்டா, அதான் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற வழக்கு என்ன ஆகும்னா தாக்கல் செய்யப்படும். அடுத்தது என்ன குற்றம், அதில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஓகே இதான் குற்றம், ஓகே இதான் குற்றமா அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, குற்றம் அடுத்தது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணுவாங்க, அந்த சார்ஜ் ஷீட்டை வச்சு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, குற்றம் சாட்டப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க எங்கள் கோர்ட் ரூமுக்கு. கரெக்டாக? அடுத்தது நடுவர் குழு ரெடி ஆகும். இவருக்கு அகெயின்ஸ்டாக பேச போகிறவங்க, இவருக்கு சாதகமாக பேச போகிறவங்க எல்லோரும் என்ன ஆவாங்க,
ஆவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நீதிபதி வருவார், வந்து என்ன பண்ணுவார்? வழக்கை விசாரிப்பார். அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவார்? தீர்ப்பு. அது சொல்லுங்கள். நீதிபதின்னு சொன்னால் தீர்ப்பு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? கொடுப்பார். ஸோ இதுதான் ஆர்டரு. இதெல்லாம் ஆர்டர் கரெக்டாக. ஃபஸ்ட்டு வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தாக்கல் செய்வாங்க. அப்புறம் என்ன குற்றம்னு பார்ப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. நடுவர் குழு வந்து அமர்வுக்கு மத்தியில் நீதிபதி வந்து ஃபைனலாக விசாரித்து தீர்ப்பு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் இப்போ நடந்த விசாரணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீர்ப்பு, நெக்ஸ்ட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடுவர் குழு என்ன ஆகுதுன்னா வருது. அதுக்கப்புறம் நீதிபதி வந்து என்ன குற்றம் வழக்கு என்ன தாக்கல் பண்ணணுன்னே அங்கே தான் டிசைட் பண்ணுறாரு. பண்ணி ஃபைனலாக குற்றம் என்னன்னு கண்டுபிடிக்கிறார். இந்த ஆர்டரை பார்த்தீங்களா? மாற்றி இல்லை, கம்ப்ளீட் ஆர்டரே வேறு. இப்போ குற்றம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அரெஸ்டே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலாக அந்த விசாரணையில் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா குற்றம் என்னன்றதே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ யாருடைய விசாரணை பற்றி பார்த்துட்ருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசாரணை பற்றி பார்க்கணும். அப்போ இப்போ இந்த இதெல்லாம் சொல்லுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அடுத்தது நடுவர் குழு, விசாரணை சங்கம், கரெக்டுங்களா? அந்த 35 பேர் உட்காந்துருந்தாங்களா அந்த யூ ஷேப்பில், அவங்க தான் விசாரணை சங்கம். நீதிபதி அண்ணாவா கைபாவா? கைபா 2 பேருமே அண்ணா. அந்த வருஷத்துக்கு பிரதான, போன வருஷத்துக்கு அண்ணாவா? சிஸ்டர் கரெக்டாக வந்துட்டாங்க. அது கண்டிப்பாக வரும்போது அவங்க சொல்லிடுவாங்க பதில். சரி, அடுத்தது வழக்கு தாக்கல் செஞ்சவங்க யார்? அதுவும் அண்ணாவா கைபாவா அப்படின்னு என்ன பண்ணலாம்னா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விசாரணைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க? இப்போ இந்த ஆர்டரில் என்ன ஃபஸ்ட்டு வந்துச்சு? ஃபஸ்ட்டு தீர்ப்பு வந்துச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ தீர்ப்பு எப்போ கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 41 முதல் 50 வரை. யோவான் 11ஆம் அதிகாரம் 49-50ஆம் வசனம். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஸோ இப்போ இந்த இதை சொல்லும் போது கிறிஸ்து அரெஸ்ட் ஆயிட்டாரா? இது எப்போ சொல்றாரு? அதாவது எப்போ சொல்லுவார் இந்த வார்த்தையை அப்படின்னா, லாசர் உயிர்த்தெழுதலில் வராரா? உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ சொல்கிற வார்த்தை தான் இது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களுக்கு 50ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று சிந்திதான் இருக்கிறீர்களே என்றாங்க. ஸோ இப்போ இங்கே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அவர் என்ன ஆகணும்? தீர்ப்பு தானே இது. ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லியாச்சு, என்ன அவர் என்ன ஆகணும்? செத்து ஆகணும் அப்படின்ற தீர்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? கொடுத்ததுக்கப்புறம் யார் அரெஸ்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது நமக்கு நல்லா தெரியும். இது எப்போ நடந்துச்சு? நினைவு கூறுதல் நடந்துச்சா? சரி, என்னைக்கு நடந்துச்சு? 31ஆம் தேதின்றாதீங்க. கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது எப்போ நடந்துச்சு? என்ன தேதி? 14. நீசான் 14. அவங்களோட கேலண்டர் படி நீசான் 14ஆம் தேதி நடந்துச்சு. இது எந்த ராத்திரி? ஆரம்ப 14ஆம் தேதி ஆரம்ப ராத்திரியா முடிவு ராத்திரியா? ஆரம்ப ராத்திரி. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா ஏறக்குறைய 7 to 9 மணிக்கு என்ன ஆச்சு? ராபோஜனம் அனுசரிச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே நேராக போனாங்க? கெஸ்தமனே போனாங்க. இது ஏறக்குறைய 9 to 12 மணி என்ன ஆகும் இருக்கும் அப்படின்னு பிரதர் எழுதுறாரு. ஸோ அந்த டைமுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ அவர் அரெஸ்ட் ஆன டைம் ஏறக்குறைய எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 மணி இருக்கலாம், ஓகேங்களா? இப்போ நடு ராத்திரியில் என்ன ஆகிறாருன்னா அவர் அரெஸ்ட் ஆகிறார், ஓகேவா? இதுக்கு வந்து யாரை பயன்படுத்துனாங்கன்னா யூதாஸ் என்ன பண்ணாங்க? பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ அரெஸ்ட் ஆனவர் நேராக எங்கே கொண்டு போகப்பட்டார்? நியாயாதிபதியா? அண்ணா கிட்ட தான் கொண்டு போகிறாங்க. ஏன்? சரி வாசிங்க. யோவான்
18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய். இப்போ சகோதரி சொன்னாங்கள இந்த வருஷத்துக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். அது எங்கே இருக்குங்க வசனத்துல என்ன ஆகுது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டோம்ல, எதுக்காக அண்ணாட்ட கொண்டு போனாங்கன்றதுக்கு ஒரு ஓரமாக வச்சுருங்க, நான் அடுத்தது கேட்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க? அதாவது இப்போ சிம்பிளாக கேட்குறேன், அண்ணாவை விட்டுருங்க கைபாவை விட்டுருங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு நியாயமாக பார்த்தா அவர் அரெஸ்ட் பண்ணி நேராக எங்கே கொண்டு போனோம்? விசாரணை சங்கத்துக்கு கொண்டு போனோம். அது எங்கே இருக்குது? தேவாலயத்தில் இருக்கிறத பார்த்தோம். ஹால் ஆஃப் ஹியூஸ்டோன்ற ஒரு சேம்பர் ஆஃப் ஹியூஸ்டோன்ற இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும். ஆனால் அவங்க கொண்டு போகல. அப்போ கண்டிப்பாக இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போயிருப்பாங்க. அது என்ன இடம்? அண்ணா வசிக்கிற அரண்மனை வீடா இல்லை கைபாவு? 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்களா? இல்லையா? நான் வசனம் போட்டேன், அதை படித்தாலே தெரியும் உங்களுக்கு. 15th வாசிங்க, 15ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எங்கே கொண்டு போனாங்கன்னா பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. இப்போ மேலே 13ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இது யார் வீடு? புரியலையா? இது யார் வீடு? அண்ணா வீடா கைபா வீடா? இப்போ நான் திரும்ப கேட்குறேன், கீழே 15th ஹைலைட் அதுதான் பண்ணேன். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ அது யாரோட அரண்மனை? பிரதான ஆசாரியரோட அரண்மனை. இப்போ மேலே வாசிக்கும் போது என்னன்னா, பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக இருந்தான். இப்போ இது யார் வீடு? பிரதான ஆசாரியர் ஆக்சுவலாக இங்கே யாரை சொல்லப்படுது அப்படின்னா கைபாவை சொல்லப்படுது. அப்போ இந்த வீடு யாருதுன்னா கைபாவோட வீடு. ஓகேங்களா? அப்போ கைபா வீட்டுக்கு தான் என்ன பண்ணப்படுறாருன்னா கொண்டு போகப்படுறாரு. இப்போ பிளேஸ் ஆஃப் ட்ரையல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கைபாவுடைய வீடு, அவருடைய அரண்மனை. பிரதான ஆசாரியருடைய அரண்மனை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இந்த வருஷத்தில் யார் பிரதான ஆசாரியர் இருக்கா? கைபா இருக்கா. அப்போ அந்த வீடு யாருது? கைபாவோட வீட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, யார் பிரதான ஆசாரியர்? இப்போ வாசித்தபடி கைபா தானா? அப்போ அண்ணா கிட்ட எது கொண்டு போகணும்? அந்த வருஷத்துக்கு இப்போ தானே பார்த்தீங்க கைபான்னு. அப்போ எதுக்கு அண்ணாட்ட கொண்டு போகணும்? இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டார்ல, என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? தீர்ப்பு மறந்துட்டீங்க. அவரு மனுஷன், அவரை என்ன பண்ணணும்? மறிச்சே ஆகணும். தீர்ப்பு கொடுத்தது யாரு? காய்பா. இப்போ ஜட்ஜி தானே தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போ அவர் தான் பிரதான ஆசாரியன்னு பார்த்துக்கணும். அப்போ எதுக்கு ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிருக்கலாம்ல, எதுக்கு அண்ணா கிட்ட அனுப்பணும்? இந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா? அண்ணா நடத்தினாரா? சரி, அதனால கடையில் நீ பார்த்துக்கிற, அதனால வந்து விசாரணையும் பார்த்துக்கோன்னு சொல்லு. கவிழ்த்து போட்டதுனால அவர்கிட்ட கொண்டு போகிறாங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, இப்போ அந்த அவர்கிட்ட ஏன் கொண்டு போகிறாங்கன்றதுக்கு நீங்கள் பல்வேறு பதில்கள் சொன்னீங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், அண்ணா கைபா 2 பேரில் யார் பிரதான ஆசாரியர்? காய்பா தான் பிரதான ஆசிரியர். அப்போ அண்ணா பிரதான ஆசிரியர் கிடையாதா? கன்ஃபார்மா? கரெக்டு. யார் நியமிச்சா? அவரே நியமிச்சிட்டார், நான் தான் பிரதானம்.
சரி வாசிங்க, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். வாசிங்க. ரீப்ரிண்ட்ஸ் 1809 வாசிச்சேன். இயேசு முதலாவதாக அண்ணாவிடம் கொண்டு செல்லப்பட்டார். அண்ணா என்பவர் ரோமர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் பிரதான ஆசாரியருக்குரிய ஸ்தானமானது வாழ்நாள் முழுவதும் உள்ள ஸ்தானமானபடியால் இவர்தான் நியாய பிரமாணத்தின்படி நியாயமாய் பிரதான ஆசாரியனாய் காணப்பட வேண்டியவர். திருப்பி கூட வாசிக்கிறேன், புரிஞ்சுச்சா? இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, ரோமர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும், யார் நீக்கப்பட்டா? என்ன பதவி? அப்போ நியாய பிரமாணத்தின்படி யார் உண்மையிலே பிரதான ஆசாரியர்? அண்ணா தான் பிரதான ஆசிரியர். அவரை ரோமர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கிட்டு யாரை வச்சிருக்காங்க? காய்பாவை வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ நியாய பிரமாணத்தின்படி பிரதான ஆசிரியர் யாரு? அண்ணா தான். இப்போ இந்த பிரதான ஆசாரியன்ற இந்த வேலை ரிட்டையர்மெண்ட் இருக்கா இதுக்கு? இது லைஃப் டைம் ஜாப், கரெக்டுங்களா? இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா என்னாகும்? 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். ஸோ ஆரோன் யார் நமக்கு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியர் யாரு? ஆரோன் தான், கரெக்டுங்களா? இப்போ ஆரோன் என்ன ஆகுறாருன்னா, அவரோட மகன் எலியேசருக்கு அந்த உடையை கொடுக்கும்போது அவர் என்ன ஆயிடுறாரு? மறிச்சிடுறாரு. ஸோ அப்போ இந்த வேலைன்றது இதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இப்போ நம்மள மாதிரி 60 வயசு ரிட்டையர்மெண்ட்லாம் என்ன இல்லை கிடையாது, லைஃப் டைம் ஜாப். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி யார் தான் பிரதான ஆசாரியார் அப்படின்னா அண்ணா தான். ஆனால் சின்ஸ் இவங்க எல்லாரும் யாரோட அடிமைத்தனத்தில் இருக்காங்க? ரோமர்கள் கீழே இருக்கிறதுனால ரோமர்களுக்கு சாதகமான ஆளை வச்சாதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? பலன். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவரை தூக்கிட்டு யாரை வைக்கிறாங்க? காய்பா. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷனு? அதாவது இவர் வந்து மாமனார். யாருக்கு மாமனார்? காய்பாவுக்கு மாமனார், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இவங்களோட ரிலேஷன். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அண்ணா தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். அப்போ காய்பான்றவர் யார் அப்படின்னா ரோமன்களால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். அப்போ இங்கேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா, தீர்ப்பு யார் கொடுத்தா? இப்போ வந்து மரிப்பது நமக்கு நலமாக இருக்கும்னு சொன்னது யார்? காய்பா. காய்பா தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் நியாயப்படி பிரமாணத்தின்படி ஒரு நீதிபதியா இது இல்லை, அவர் தான். அப்படி இருக்கும்போது பாருங்க, எதுவுமே மேட்ச் ஆகாது. கொண்டு போகப்படக்கூடிய இடம் எங்கே? பிரதான ஆசாரியருடைய வீடு, கரெக்டுங்களா? அந்த பிரதான ஆசாரியர் நியாயமாக பிரதான ஆசாரியர்னா கிடையாது. அவர் யாருன்னா ரோமர்களால் என்ன பண்ணப்பட்டார்? நியமிக்கப்பட்டார். அப்போ இப்போ 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 வந்து சொல்லுங்கள், அண்ணா கிட்டே ஏன் கொண்டு போகப்பட்டார்? முதல்ல இருந்ததுனால அவர்கிட்ட கொண்டு போகப்பட்டார். அப்போ அவரே தீர்ப்பு கொடுத்துருக்கோம்ல, ஏன் கொடுக்கல? ரோமர்களால். ஓகே. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எதுக்காக முதல்ல அண்ணாக்கு காமிச்சாங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே இப்போ சில நேரங்களில் இப்போ நம்ம லோக்கலாக டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவார்? ஒரு டாக்டர் ஒப்பீனியன் என்ன பண்ணிடு, ஒரு சிபாரிசு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் மக்கள், யூத மக்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியருக்கு கட்டுப்படுவாங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி இல்லாதவருக்கு கட்டுப்படுவாங்களா? அப்போ மக்கள் இல்லை அந்த விசாரணை சங்கம் கேட்கணும்னா ஃபஸ்ட்டு யார்கிட்டேருந்து அப்ரூவல் வரணும்? அண்ணா. ஏன்னா என்னதான் இவங்க ரோமர்கள் தூக்கி இருந்தாலுமே அண்ணான்றவர் தான் நியாயப்பிரமாணத்தின்படி யார்? பிரதான ஆசாரியர். அதுதான் பிரதர் எழுதுறாரு, வாசிச்சிருக்கேன். அண்ணா இவ்வாறாகவே யூதர்களால் அநேகமாக கருதப்பட்டிருந்தபடியாலே அவரிடத்தில் ஆலோசனைக்காக முதலாவது நாடப்பட்டது. ஸோ வந்து அவர் மக்கள் மனசில் என்ன ஆகுனா ரொம்ப பெரிய ஆளாக என்ன பண்ணியிருக்காங்க, நினச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் நியாயமான பிரதான ஆசாரியர். அதனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ண கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, இப்போ இந்த ட்ரையல் நடக்குதுல்ல, ட்ரையல் இல்லை இது ஆக்சுவலாக அவர் கொண்டு போய் எங்கே யார் முன்னாடி நிற்கிறாரு? அண்ணா முன்னாடி நிற்கிறார். இது நேரம் என்ன கரெக்டாக? இந்த டைம் 12 மணிக்கு மேலே, கரெக்டாக? இந்த டைமில் இன்னொரு ரீசன் என்னென்னா நேரம் தாமதிக்க அப்படின்னு வந்து ஒரு அனுமானம் வருது. எதுக்காக நேரம் தாமதிக்கணும்? இப்போ அண்ணா கிட்ட கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கிறிஸ்துவை.
அது எதுக்குன்னா நேரம் தாமதிக்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்காக தான் அவங்க நேரம் தாமதிச்சாங்கன்னு சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்? அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரா, ரெண்டாவது என்ன ஆகணும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் அரெஸ்ட் ஆகணும், மூணாவது விசாரணை சங்கம் என்ன ஆகணும்னா ஆஜராகணும். டைம் என்ன? 12:30 மணி நைட்டு. எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கா இவர் என்ன பண்ணணும்னா தூது அனுப்பணும். என்ன பண்ணு, இப்போ விசாரணை சங்கமே இல்லை, யாருமே இல்லை. இப்போ எப்படி இவர் தீர்ப்பு கொடுப்பாரு? கைப்பா முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல அண்ணா கிட்ட அனுப்பிச்சிட்டு அந்த கேப்பில் இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதர் எழுதுறாரு, வாசிச்சுருங்க. கைதியாகிய இயேசு அண்ணாவின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட வேளையில் தான் ஆலோசனை சங்கத்தாரின் அங்கத்தார்களிடம் அவர்களின் சமாதானத்தை கலைத்து போட்டவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றும் அவரை விசாரணை செய்யும்படிக்கு வர வேண்டும் என்றும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டத்தக்கதாக பல்வேறு திசைகளிலும் தூதுவர்கள் வேகமாக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் அனுமானிக்கிறேன். ஏன்னா ஏன் இது அனுமானம்ன்றது சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்போ அண்ணா தான் நீதிபதினா அங்கேயே தீர்ப்பு கொடுத்து முடிச்சிருக்கணும். அங்கே ஏதாவது தீர்ப்பு வந்துச்சா? ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த போர் சேவகன் அவர் அறைவார், அரைஞ்சோடனே அது முடிஞ்சு வந்துடுவார் வெளியே. அங்கே தீர்ப்பு எதுவுமே ஆகாது, எதுவுமே டிசைட் ஆகாது. டேரெக்டாக எங்கே தான் கொண்டு போவாங்கன்னா கைபாட்டு தான். அப்போ அந்த டைம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரதான ஆசாரியராக கைபாக்கிட்டேன்னு ஒரு அப்ரூவல் வந்த மாதிரி ஆச்சு. அது போக அந்த டைமில் யாரை ரெடி பண்ணிடலாம், விசாரணை சங்கத்தையும் ஃபுல்லாக ஆஜர்படுத்திடலான்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அந்த ட்ரையல், அதாவது கைபா முன்னாடி நடக்கிற இந்த ட்ரையல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 12 மணிக்கு அரெஸ்ட் ஆனார், அவரை கொண்டு வந்து கைபா முன்னாடி ஒரு 1 மணிக்கு நிறுத்திருப்பாங்கன்னு வச்சுப்போம். சாரி, அண்ணா முன்னாடி ஒரு மணிக்கு நிறுத்திருப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா எல்லாரும் அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறது ஏறக்குறைய 2 to 3 மணி இருக்கும்னு சொல்லி பிரதராக தான் எழுதுறாரு. வெள்ளிக்கிழமை காலையில் அன்றி 2 அல்லது 3 மணிக்குள்ளே என்ன இருக்கணும்னா இந்த விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நைட்டில் நடத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா, இப்போ நீசான் 10ஆம் தேதி என்னாச்சு, அவர் எருசலேமுக்குள்ளே வந்தார். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, கர்த்தரின் பெயரால் வருகிறவருக்கு சோத்திரிக்கப்பட்டவன் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பாடினாங்க. ஸோ மொத்த மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு, மனுக்குலம்ன்ற இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் அந்த டைம் என்ன காலம், பஸ்காவுடைய காலம். இஸ்ரேல் ஜனங்க மட்டும் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டாங்க, பல்வேறு ஜனங்கள் இருந்திருப்பாங்க, பயங்கர கூட்டம் இருந்திருக்கும். இப்போ இந்த டைமில் பகலில் போய் கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும், உடனே ஒரு மக்கள் புரட்சி என்ன இருக்காங்க வெடிச்சிருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா ராத்திரியில் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாருன்னா பார்க்கணும். இப்போ விசாரணை சங்கம் வந்துருச்சு. இந்த விசாரணை சங்கத்துடைய அங்கங்கள் யாருன்னு பார்த்தோம், அதுதான் சொன்னேன், பரிசேயர்கள் சதுசேயர்கள், கரெக்டுங்களா? மொத்தம் எத்தனை ஸ்ட்ரென்த்து, 71. பிரதான ஆசிரியர் சேர்த்தா 71. அவர் இல்லைன்னா யார், 70 பேர் வருவாங்க. இப்போ 70 பேரையும் கூப்பிட்டுருப்பாங்களா? ஏன்? அதுதான் கரெக்டு. இப்போ சாதகமே இல்லாதவங்க கூப்பிட்டா என்ன ஆகும், கலவரம் ஆகும். அது போக அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த ராத்திரியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ காலையில் அங்கே எங்கே நடத்தணும், தேவாலயத்தில் நடத்த வேண்டியதை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே. அப்போ கூப்பிட்டதெல்லாம் யாருன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவரோட மாதிரியே திங்க் பண்ணுறவங்க, அவங்கள மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கூப்பிட்டுருக்காரு. அதான் பிரதர் எழுதுறாரு, வாசிக்கிறேன். இந்த கூடுகையில் இருந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு போன்ற சில மனிதர்கள் நிச்சயம் கவனமாய் தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஸோ நிக்கோதேமுலாம் தெரியும்ல, அவர் ஒரு பரிசேயன் தான். ஆனால் அவர் யாரை விசுவாசிச்சார்னா கிறிஸ்துவ என்ன பண்ணார், இப்போ அவரெல்லாம் கூப்பிட்டுருந்தா என்ன இருக்கும், கண்டிப்பாக அப்ஜெக்ட் பண்ணியிருப்பார், விட்டுருக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ண முடியாது, இது கரெக்டான இதே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார். அப்போ அவர்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு இவருக்கு யாரெல்லாம் சாதகமோ அவரை மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எதற்காக இந்த ட்ரையலை பிரதர் மார்க் ட்ரையல்னு சொல்கிறார். புரிஞ்சுதா இப்போ எதுக்கு மார்க் ட்ரையல்னு?
ஆக்சுவலாக நடக்க வேண்டிய ட்ரையல் காலையில் நடக்கணும். அதுக்கு ஒத்திகை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நைட்லே. இப்போ நம்ம ரிஹர்சல் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு இந்த நாடகம்லாம் இது பண்ணுறாங்கன்னா ரிஹர்சல் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ரிஹர்சல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன பார்த்தோம், எதற்காக இந்த விசாரணை? இப்போ இப்போ இவங்களோட மோட்டிவ் என்ன? மோட்டிவ்னா இவங்க என்ன கிறிஸ்துவ பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க? அவரை சிலுவையிலும் இல்லை கொல்லணும். இப்போ ஜென்ரலாக எடுத்தோன்னா அவரை கொல்லணும். கரெக்டாக கொல்லணும் தானே. அப்போ அது அங்கேயே பண்ணியிருக்கலாம்ல. எங்கே அவர் அரெஸ்ட் பண்ணும்போதே பண்ணியிருக்கலாம்ல. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பகலில் பண்ணல. நைட்டில் யாரும் கெஸ்டமனில் யாரும் இருந்தாங்களா? சீஷர்லாம் ஓடியாச்சு. கிறிஸ்துவ அங்கே போகிற வழியிலே கொண்டுருக்கலாம்ல. அவங்களுக்கு அதான மோட்டிவ், அவரை கொல்லணுன்றதுதானே மோட்டிவ்னா ரீசன். இல்லை, அப்போ தீர்ப்பு அப்படி இருந்தால் நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்களா பிரதர்? அவருக்கு என்ன குற்றம் இருக்கா இல்லையான்னு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. முதலே சொல்லிட்டாங்க அவர் சாகணும், குற்றம் இருக்கோ இல்லையோ அவர் என்ன ஆகணும், சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணும் போதே கொண்டிருக்கலாமே. விசாரணையை வச்சு இவ்வளோ இதையும் பண்ணி எதுக்கு அவர் கொல்லணும்? கொலை செய்யறதுக்கு அந்த அதிகாரி ரோமர்களுக்கு எந்த ஒரு இதுனாலையும் அந்த தீர்ப்பு கொடுக்குற இது ரோமர்களுக்கு தான் கொலை தீர்ப்பு. ஓகே, இது ஒரு தரப்பு ஏற்றுக்கிறேன். ஆனால் ஸ்தேவானை கொண்டாங்களே. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுப்போம். அவங்களுக்கு மரண தீர்ப்பு இவங்களுக்கு ரோமர்களுக்கு தான் இருக்குது. ஸ்தேவானை என்ன எப்படி கொண்டாங்க? அதே மாதிரி கொண்டிருக்கலாம்ல கிறிஸ்துவையும். பஸ்கா டைம்னால வேணாம் கொலை. அது கரெக்ட் இல்லை, யூதர்களுடைய இது கிடையாது, ரோமர்கள் தான் அது பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறேன், அது வரும். கல்லர்கள் இருக்காங்கன்றதுனால அவருக்காக வெயிட் பண்ணாங்களா? சரி சரி, ஃபஸ்ட்டு எதற்காக அவரை கொல்லணும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். கேள்வி மேலே கேள்வி கேட்டு தான் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. எதற்காக அவரை கொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க ஃபஸ்ட்டு? ஓகே, வேற ரீசன்? வேற என்னெல்லாம் பண்ணார் அவர்? தேவனுடைய திட்டமா யார் அது? ஓகே, என்னெல்லாம் பண்ணார் அவர்? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலையே பிரதர், நைட்லலாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நைட்டில் நடந்துட்டுருக்கு, நியாயப்பிரமாணப்படியே இல்லை. ஃபுல்லாக எல்லாமே பப்ளிக்காக நடக்கணும்னு தான் சொன்னார், ஆனால் எல்லாம் நைட்டில் நடந்துட்டு. அது ஃபைனல் ஆன்சர். அது எல்லாத்துக்குமே கரெக்டு, அது ஃபைனல் ஆன்சர். நான் என்ன கேட்குறேன்னா, எதற்காக அவர் கொல்ல இப்போ நான் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரதர் இங்கே இருக்கார், இவரை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு ரீசன் இருக்கணும்ல. இவர் எதாவது எனக்கு பண்ணியிருக்கணும். என்ன பண்ணார் கிறிஸ்துன்னு கேட்குறேன். அற்புதம் அடையாளம் பண்ணதுனால கொண்டாங்களா? சொல்லுங்க. இல்லை பிரதர் சொன்னது கரெக்டு தான். அவங்க போச்சதை இவர் போச்சாரா? ஓகே, கரெக்டு. நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டீங்க. அதனால் ஆல்ரெடி போட்டேன். அங்கே மாயக்காரரே, வேத பாரகரே, வெள்ளையடிக்கப்பட்ட, யோசிச்சு பாருங்க அவங்க இருந்த லெவல் எங்கே. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நினச்சிட்டு இருந்த லெவல். எல்லாரும் முன்னாடி என்ன சொல்கிறாரு? வெள்ளையடிக்கப்பட்ட உங்களோட போதனைகள் என்ன ஆகுது? பொய்யா இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களும் பரலோகம் போக மாட்டேங்கிறீங்க, வரவங்களையும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, போகவும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் கண்டம் பண்ணுவார் அவருடைய பொய்யான போதனைகளை மக்கள் முன்னாடியே. இது ஒரு காரணம் அவரை கொல்றதுக்கு. கரெக்டாக? ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்த காரணம் யாருக்கு பொருந்தும்னா பரிசேயர்களுக்கு பொருந்தும். கரெக்டாக? இப்போ சதுசேயர்களுக்கு ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்? இப்போ சகோதரி கூட ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன்ல, இப்போ சதுசேயர்கள் எதை மட்டும் பார்ப்பாங்க? ஆலயத்தை பார்ப்பாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சாட்டை எடுத்து என்ன பண்ணார்? அவர் அடித்து, என்னுடைய அப்பாவுடைய வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்லர் கோகையாக ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் நொறுக்குனார். பிஸ்னஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனார். இது ஒரு ரீசன். இது யாரை பகைக்கிறதுக்கு ஒரு ரீசன்னா,
ஒரே நிமிஷம். யாரை பகைக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு அப்படின்னா, யாரை பகைக்க? இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு. அதாவது சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு. அடுத்தது மக்களை பார்த்து பயந்தாங்க, ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க. ஸோ இப்போ இது எல்லாத்த விட இவ்வளோ நேரம் பார்த்தாலும் இது எல்லாமே கொல்றதுக்கான ரீசன், ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஜாப் செக்யூரிட்டி. என்ன ஜாப் செக்யூரிட்டின்னு யோசிச்சுட்டுருங்க. சார்ஜ் கம்மியாச்சு வாங்க. அது வசனம் எங்கேன்னு தேடி வைங்க. அந்த வசனம் எங்கேன்னு தேடுங்க. யோவானில் தான் இருக்கும், 11ஆம் அதிகாரத்தில். யோவான் 11ஆவது அதிகாரம் 48வது வசனம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனம். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். ஸோ இப்போ புரியுதா? இப்போ இவ்வளோ வேலையும் பண்ணது எதுக்குன்னா, அவங்க வேலை போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்க எதற்காக ஒரு விசாரணை மூலயமா அவரை கொல்லணும் அப்படின்னா, டைமாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இப்போ அவரை டைரெக்டாக கொல்லணும் அப்படின்னா மக்கள் எல்லாம் புரட்சி பண்ணிடுவாங்க. அவங்க பண்ண மாதிரியே இருக்கணும், ஆனால் அவங்க பண்ணது தெரியக்கூடாது. ரோமர்களுடைய சட்டத்தின் மூலயமா அவர் தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாத்துக்கும் ஒரு பாடமாகும். எப்படி ஒரு பாடம் ஆகணும் அப்படின்னா, சிலுவை மரணம் யாரை கொடுப்பாங்க? தப்பு செஞ்சவங்களுக்கு. சிம்பிளாக தப்பு செஞ்சவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பாங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றம், பாவத்தின் சின்னம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவை மரம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசிச்சுருங்க. உபாகம் 21ஆம் அதிகாரம் 22, 23. உபாகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஸோ மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, அவர் தேவனால் என்ன பண்ணப்பட்டார்? சபிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு சின்னம், ஒரு பாவத்தின் சின்னமாக யாரை மாற்றணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டணுன்றதுக்காகத்தான் அவரை விசாரணை மூலிமா கொண்டு போய் அடுத்த நாள் காலையில் யார் முன்னாடி நிறுத்துவாங்க? பிளாத்து முன்னாடி நிறுத்துவாங்களா? தெரியும்ல. நிறுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், ரெண்டாவது பார்த்துட்டோம். என்னது எதுக்காக ஒரு விசாரணைனா, அவரை ஒரு பாவத்தின் சின்னமாக காட்டணுன்றதுக்காக ஒரு விசாரணை மூலிமா என்ன பண்ணுறாங்க? கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ மூணாவது, இப்போ நம்ம ஆதார வசனம் வாசிச்சல. என்ன ஆதார வசனம்? என்னது? அவருடைய வாயை அவர் திறவாமல் இருந்தார். அவர் வாயை திறக்கவே இல்லையான்னு கேட்டால் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க? திறந்தாருன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ட்ரையல் போயிட்டுருக்கு. யார் முன்னாடி போயிட்டுருக்கு? கைபா முன்னாடி போயிட்டுருக்கு. விசாரணை சங்கத்தில் அவருக்கு சாதகமானவங்களாம் வந்துட்டாங்க. ஏறக்குறைய 2 to 3 மணி என்ன இருக்குது இப்போ இருக்குது. இப்போ கிறிஸ்து வந்து அந்த விசாரணை சங்கத்தில் நடக்கலை. எங்கே நடக்குது? இது கைபாவுடைய இல்லத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் இந்த வசனத்தை பொருத்தி பார்த்தோம்னா அவர் பேசவே இல்லையான்னு கேட்குறேன். பேசினார்னா ஏன் பேசினார்? அது வந்து நீங்கள் சொல்கிறது எங்கே நடந்துச்சுன்னா, ஓகே அது கரெக்டு. நீங்கள் சொன்னது அண்ணா கிட்ட நடந்துச்சு. ஓகேங்களா? அண்ணா கிட்ட தான் அவன் அந்த போர் சேவகன் என்ன பண்ணுவோன்னா அரைவார். அரைஞ்ச உடனே நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணேன், நீ கரெக்ட் பண்ணி, இல்லைனா எதுக்கு ஏன் அரையாரன்னு கேள்வி கேட்பார். ஸோ இது அண்ணா கிட்ட நடந்தது. ஆனால் நம்ம இப்போ ஃபோக்கஸ் எங்கன்னா கைபா கிட்ட. ஓகேங்களா? அங்கேயும் பேசியிருக்காரு, கைபா கிட்டேயும் பேசியிருப்பார். சில நேரத்தில் பேசாமல் இருப்பார். அந்த டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அதை என்ன பண்ணலான்னா பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தீர்ப்புக்கு சொல்லிட்டாங்களா? யார் சொன்னா? கைபா சொன்னார். கைபா தான் ரோமர்களால் நியமிக்கப்பட்ட
பிரதான ஆசாரியர். குற்றம் சாட்டப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டான். நடுவர் குழு அரெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நைட்டில், கரெக்டுங்களா? அதுக்காக தான் அண்ணா கிட்ட அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க, இந்த சைடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. அடுத்த நீதிபதி அவர் ரொம்ப நேரமாக ரெடியாக தான் இருக்கார். யார்? அதாவது இந்த வசனம் உங்களுக்கு தான் நல்லா பொருந்தும். அந்த ஐசாயா 53:7 நீதிபதி இல்லை. இப்போ இந்த ட்ரையலில் நீதிபதி யார்? இப்போ காய்பா தான் என்ன ஆகுனா நீதிபதி, கரெக்டுங்களா? இப்போ வழக்கு தாக்கல் அவர் தான், அதுவும் அவர் தான். இப்போ இந்த ட்ரையலில் தான் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க, குற்றம் என்னன்றதை என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்காக தான் இந்த ட்ரையலே இந்த விசாரணையே நடக்க போகுது. இப்போ கைபா முன்னாடி இப்போ நடக்க போகிற இந்த விசாரணை, இதில் ஏதாவது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தெலாம் படித்தோம்ல, அதில் ஏதாவது ஒன்றாவது மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இவ்வளோ நேரம் படித்தோம்ல, என்னெல்லாம் படித்தோம்? காலையில் நடக்கணும், பிரதான ஆசாரியர் தான் உட்காரணும், விசாரணை சங்கம் கூடணும், இதெல்லாம் பார்த்தோம்ல. இதை முடியும் போது எனக்கு ஏதாவது ஒன்று அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்களா நியாயப்பிரமாணத்தைன்னு பார்த்து சொல்லணும், கரெக்டாக? ஓகேவா? சரி, பார்ப்போம். இப்போ என்னத்துக்கான தேடல் ஆரம்பிக்குது அப்படின்னா, குற்றம் அப்படின்றதுக்கான தேடல் ஆரம்பிக்குது. இப்போ குற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, கொலை செய்யணும். இப்போ குற்றம் எப்படி இருக்கணும், கொலை செய்யறதுக்கு ஈக்குவலான குற்றம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பக்கத்து இப்போ ரோட்டில் இருக்கிற ஒருத்தர் மரத்தை வெட்டிட்டேன்றதை என்னை கொண்டுருவாங்களா? இப்போ அவரே வெட்டிட்டேன் இல்லை அவரே என்ன பண்ணிட்டோம் கொண்டுட்டோம் அப்படின்னா தான் அதுக்கு ஈக்குவலான என்ன தண்டனை கொடுக்க முடியும். அப்போனா கொலைக்கு ஏதுவான ஒரு தண்டனையை ரெடி பண்ணணும்னா, கரெக்டுங்களா, அந்த மாதிரியான குற்றம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், அவர் மேலே சாட்டப்படணும். அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா லேவியராகமம் 24:16. லேவியராகமம் 24:16. கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த தூஷணை அப்படின்ற ஒரு விஷயம்தான் கொலைக்கு என்ன ஆகுது, பாத்திரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொலை செய்யணும்னா அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட முடியாது, செஞ்சிட முடியாது. அதுதான் வாசி உபாகமம் 17:6. உபாகமம் 17:6. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்படவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. சாவுக்கு பாத்திரமானவன். இப்போ சாவுக்கு பாத்திரம்னா அந்த குற்றம் செஞ்சப்பட்டவன் ஒரு சாட்சியில், ஒரே ஒரு சாட்சியை என்ன பண்ணக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகளால் ஒரு நியாயம் தீர்க்கணும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா விசாரணைக்குள்ளே கடந்து போகிறோம். இப்போ மத்தேயு 26:59 மற்றும் 60. மத்தேயு 26:59-60. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஸோ பொய் சாட்சி என்ன பண்ணுறாங்க, தேடி இருக்காங்க. வாசி. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒப்பவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. ஸோ இப்போ பார்க்குறோம், முதல்ல நிறைய பொய் சாட்சி என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, என்ன சொன்னேன், பொய் சாட்சி ரெண்டுமே என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். இப்போ 2 சாட்சி, ஒரு சாட்சி சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே என்ன ஆகணும். இப்போ நான் ஒரு சாட்சி சொல்ல வரேன், இன்னொருத்தர் வராருன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டும் அவர் சொல்கிற பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது உண்மையான சாட்சி. இல்லைன்னா என்ன ஆயிரும், பொய் சாட்சி. அப்போ இப்போ இங்கே நிறைய பேர் அவர் மேலே குற்றச்சாட்டை வந்திருக்காங்க. யாராலையும் என்ன பண்ண முடியலன்னா, ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது எல்லாமே பொய் சாட்சி. ஒவ்வொருவில்லைன்னு வருதுல்ல சாட்சி, ஒவ்வொருவில்லைன்னா மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்க்கணும். கடைசியாக ஒரு 2 பொய் சாட்சிகள் வந்து வாசிச்சிருங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஸோ இப்போ கடைசியில் இந்த விஷயம் சொல்கிறாங்க, என்ன 3 நாட்கள், அதாவது தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாட்களுக்குள் அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. 2 பேர் சொன்னதும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, 2 பேர் சொல்கிறாங்க, 2 பேருமே இதே விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டாங்க. இப்போ பிரதான ஆசிரியர் விட்டு கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லவில்லையா என்றான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இயேசு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு, கிறிஸ்து இது கொடுத்த பதில் என்ன? இயேசுவோ பேசாமல் இருந்தார். இப்போ பொய் சாட்சி ஃபஸ்ட்டு சொன்னாங்களே நிறைய பேர்,
அதுக்கு இவர் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இந்த சாட்சிகள் வருது. இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிறிஸ்து சொன்னார்ல, இது சொன்னாரா இல்லையா? எப்போ சொன்னார்? இது 100% வேதத்தில் இருக்குது. சொன்னாரா இல்லையா இந்த விஷயம்? அதாவது தேவனுடைய ஆலயத்தில் ஆலயத்தை என்ன பண்ணுவேன், இடித்து போடுவேன், 3 நாட்களுக்குள்ள என்ன பண்ணுவேன், கட்டுவேன்ற விஷயத்த சொன்னார். சொல்லியிருந்த விஷயத்தை வச்சு தான் இவர் என்ன பண்ண, ஏன்னா இப்போ தான் வந்து கைவாக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்னன்னா 2 பேர் என்ன ஆயிடுச்சு, சொன்னது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவை நீ இதுக்கு என்ன பண்ண பதில் சொல்கிறியா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. அது கிறிஸ்து என்ன பண்ணல, எந்த பதிலும் சொல்லலை. ஏன்? கரெக்டு, சகோதரி சொன்னதுனால. அதாவது இது உண்மையான சாட்சி கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். இப்போ எங்கே வாசிக்கலாம்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள் அதை நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன்னு சொன்னார். இந்த இதை தான் அதே ஆங்கிளில் தான் அங்கே இருக்குது. ஆனால் இவர் சொன்னதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் வாசினா தெரியும். அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினான்னு பார்க்கணும். ஆனால் அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க இருக்கிற டெம்பிளை எடுத்துகிட்டு அது என்ன பண்ண போகிறாரு, இடிக்க போகிறாரு, இடிச்சுட்டு கட்டுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இது பொய் சாட்சியா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாக என்ன பண்ணாங்கன்னா புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு கிறிஸ்துவோடைய பதில் என்னென்னா, இப்போ பார்த்தோம்ல, அவருடைய வாயை அவர் திறவாமல் இருந்தால் இங்கே தான் மேட்ச் ஆகும். அவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்போ அடுத்தது 63ஆம் வசனம் வாசம். 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இப்போ பார்த்துங்க, இப்போ இந்த விசாரணை நடக்கிறதே எதுக்காக, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த குற்றம் சாவுக்கு ஏதுவான குற்றமாக இருக்கணும். இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணார் யார், கைபா. எதுவுமே என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆன ஒரு குற்றமுமே குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஆலயம் அங்கே தான் இருக்குது. ஆலயம் இடிஞ்சிருக்கா, இல்லை, ஆலயமும் அங்கே தான் இருக்குது. அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவர் சாவுக்கு ஏதுவான குற்றமாக எடுக்க முடியாது. ஏன்னா சாவுக்கு ஏதுவான குற்றம் என்னது, இப்போ பார்த்தோம், தூஷணம். தேவனை தூஷிக்கிறவன் தான் சாவுக்கு கொலை செய்யப்பட வேண்டும்னு பார்க்குறோம். அப்போ இதையுமே என்ன பண்ண முடியாது, அவரை எடுத்துக்க முடியாது. ஃபைனலாக கடைசியில் அவர் அவ்வளோ நேரம் பிளான் பண்ணார்ல, எல்லாரையும் ஆஜர் பண்ணார்ல, எல்லாருமே அவருக்கு சாதகமாக பேச தான் ரெடியாக இருப்பாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல. ஃபைனலாக யார்கிட்ட கேட்குறாருன்னா குற்றம் சாட்டப்பட்ட கிறிஸ்துக்கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. அதுதான் இந்த வசனம், நீ தேவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. இதை எப்படி கேட்குறாருன்னா, ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார் அப்படின்ட்டா. இப்போ இதுக்கு கிறிஸ்து ரிப்ளை கொடுத்தாரா? ஏன்? கரெக்ட். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ இவ்வளோ நேரம் ஏன் அமைதியாக இருந்தார்? அது எல்லாமே என்ன ஆகுனா பொய் சாட்சி. அந்த ஆலயத்தில் இருக்கிற விஷயத்தையும் அந்த ஆலயம் இடிக்கிற விஷயமும் உண்மையாக சொன்னதாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இவர் சொன்னது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. அதுக்கு என்ன பண்ணல, அவர் ரிப்ளை எதுவுமே கொடுக்கல. ஆனால் இதுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. இதுலேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜீசஸ் ஒன்லி ரிப்ளை வாஸ் டு ட்ரூத். உண்மைக்கு மட்டும்தான் ரிப்ளை கொடுத்தாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவர் கேட்டார்ல, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா, இவர் அமைதியாக இருந்தாருன்னா அங்கே என்ன சொல்ல வர்றாரு? அதாவது தன்னுடைய தேவனுடைய குமாரன் இல்லைன்றோம், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி என்ன ஆயிரும். இதுதான் வந்து பிரதர் எழுதுறாரு, வாசிச்சிருங்க. ஆனால் இயேசு இக்கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவர் ஒருவேளை அமைதியாக நின்றிருப்பாரானால் அது அவர் தாம் மேசியா இல்லை என்று மறுதலிப்பதற்கும் சத்தியத்தை மறுதலிப்பதற்கும் அந்தேசத்தின் பிரதான ஆசாரியனுக்கு அறிவையும் அச்சம்பவம் தொடர்பான பொறுப்பையும் வெளிப்படுத்த மறுதலிப்பதற்கும் சமமாகிவிடும். ஸோ இப்போ சத்தியத்தை மறுதலிப்பதற்கும் தான் மேசியா இல்லை என்பதை சொல்கிறதுக்கும் என்ன ஆயிரும், அது மேட்ச் ஆயிரும். அவர் அமைதியாக இருந்திருந்தாருன்னா. அப்போ இப்போ கிறிஸ்துவுக்கு தெரியாதா இந்த ரிப்ளைனால அவர் மரணத்துக்கு உள்படுத்தப்படுவான்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு நல்லா தெரியும்.
அவருக்கு 100% தெரியும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம்ன்ற ஒரு விஷயத்தையே ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு சிலுவையில் அறைவாங்க. இந்த பாயிண்டில் தான் என்னோடய மரணம் டிசைட் ஆகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை, ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய மாம்சத்துக்கு ஒரு சாவு வரும்னு அவருக்கு தெரிஞ்சும் சத்தியத்தை அவர் என்ன பண்ணல, புறக்கணிக்கவே இல்லை. அந்த விஷயத்தை ஃப்ராங்காக சொல்கிறாரு. அதுதான் கீழே வாசிங்க. நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்கப்பட்டதன் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வலியுறுத்தப்பட்ட போது தமது பதிலானது தம்முடைய மரணத்தை உத்தரவாதமாக்கிவிடும் என்பதை அறிந்தவராக அவர் நிதானமாய் நான் அவர்தான் என்று கூறினார். மரணத்தை உத்தரவாதமாக்கிவிடும், அவருடைய மரணத்துக்கு அதுதான் டெத் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? டெத் சென்டென்ஸ்னால் புரியுதா? சைன் பண்ணியிருந்தா இது நான் சாவ ரெடி அப்படின்னு சைன் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரிப்ளை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவர் கொடுத்த ரிப்ளை வாசிச்சுங்க. 64 வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வெறும் ஆமான்னு மட்டும் அவர் சொல்ல, அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்டன்னாக இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை சொன்ன உடனே இது நமக்கு தெரியும், இது ஒரு ப்ராஃபஸி தானே. இது என்ன ப்ராஃபஸி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செகண்ட் கம்மிங், அவருடைய 2ஆம் வருகையை பற்றி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அதில் இது முதல் அப்படின்றது அவரோட 2ஆம் வருகை. சர்வ வல்லமையோட வலது பாரிசத்தில்ன்றது அவர் ரைட் ஹேண்ட் ஆஃப் பவர், தேவனுடைய வலது கையாக யார் இருப்பா, கிறிஸ்து தான் இருப்பார். வானத்தின் மேல் வர்றது வந்து ஒரு உபத்திரவ காலம். இப்போ செகண்ட் கம்மிங் அப்படி தானே, வானங்கள் மேல் வருவேன்ற விஷயம் வந்து எதுக்குன்னா உபத்திரவத்துக்கு அடையாளமாக இருக்கும்னு பார்க்குறோம். காண்பீர்கள் அப்படின்றது யாருன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, காண்பீங்க. கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் இவரை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிற விஷயமா இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் இதை கேட்டுட்டு இருந்த கைபா உடனே என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வேறு வழியே இல்லை. அதாவது கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை எப்படியாவது ஒரு நிறைவேற்றணும், வேறு வழியே இல்லை அவருக்கு. இங்கே கிறிஸ்து எங்கேயாவது இந்த இப்போ சொன்னார்ல ஸ்டேட்மெண்ட்டு, நான் அவர் தான் அப்படின்னு சொன்னார்ல, அதில் எங்கேயாவது தேவனை தூஷிச்சாரா? தேவனத்தை எங்கே தூஷிச்சாரு? இல்லை. ஆனால் அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா வாசிச்சிருங்க. 65ஆம் வருஷம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் என்ன பண்ணார், தேவதூஷணம் சொன்னார். இதுக்கு மேலே நமக்கு சாட்சி என்ன ஆகல, சாட்சி இல்லாமல் நியாயப்பிரமாணத்தில் நியாயம் திருத்த சொன்னாரா? கிடையாது. சாட்சியே வேணான்ட்டார். தேவதூஷணம் சொன்னார்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அந்த சட்டையை கிழிக்கிறது எப்படின்னா ஒரு எமோஷ்னல் ரிலீஸ், ஒரு எமோஷனில் அந்த சட்டையை கிழித்த உடனே அங்கே இருக்கிறவங்களாம் யார், இவருக்கு சாதகமானவங்க. பார்த்தோன்னே இந்த டைமில் என்ன பண்ணோம், ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கீழே 66 வாசி. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இந்த வார்த்தையை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா மரணம்ன்றதை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இது வேறு வழி இல்லை. கிறிஸ்து சொன்ன ரிப்ளை இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்றை வச்சு தான் அவர் என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து காட்டும் போது என்ன பண்ணுறாங்க எல்லாரும், இவர் மரணத்துக்கு என்ன பண்ணோம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே விசாரணை சங்கம் முழுக்க என்ன ஆகுதுன்னா ஒரு கூச்சலிடுது, இவர் மரணத்துக்கு என்ன பண்ணோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், கம்ப்ளீட் அநீதி. இங்கே எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நியாயம்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இந்த ஜனங்க யார், தேவனால் நியாயப்பிரமாணத்தை வாங்குவாங்க. அதை வாங்கி தன்னுடைய சொந்த குமாரனுக்கு எதிராகவே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவரை நியாயம் தீர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபைனலாக அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குற்றம்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன பிரதர் சொல்கிறாருன்னா இந்த விசாரணைக்கு வாசிச்சுங்க. விடியும் வேளையில் 5 மணி அளவு நடத்தப்பட போகும் சம்பிரதாயப்படியான கூட்டத்தில் இயேசு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர் என்று கூறத்தக்கதாக
எக்குற்றங்களை சொல்ல வேண்டும் என தொகுப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவரை விசாரிப்பதற்குமே இந்த தொடக்க விசாரணை நடத்தப்பட்டது. ஆலோசனை சங்கத்தார் முன்பு நடத்தப்பட்ட சம்பிரதாயப்படியான விசாரணையானது வெறும் ஓர் ஆச்சாரம் அல்லது நாடகமே ஆகும். வெறும் என்னன்னு சொல்லிட்டாருன்னா வெறும் ஒரு நாடகம். ஒரு நாடகம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த ட்ரையலுக்கு பேர் மார்க் ட்ரையல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதர் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், பட் டைம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னேறி போகிறேன். அடுத்தது காலையில் 5 மணிக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா விசாரணை சங்கம் எல்லாம் டிசைட் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்துவ யார்கிட்ட கொண்டு போகிறாங்க, பிளாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆனால் பிளாத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நைட்டில் ஒரு குற்றம் டிசைட் பண்ணாங்களா, என்ன குற்றம்? ஆனால் அங்கே போய் சொன்ன குற்றம் என்ன தெரியுமா? ஒன்று. அப்புறம் சரி இதை வாசிச்சிருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய் இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோ என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். யோசிச்சு பாருங்களேன், நைட் என்ன டிசைட் ஆச்சு? தேவ தூஷணம் சொன்னார். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? குற்றமே இல்லைல்ல. அது அங்கே ஒரு டிசைட் எடுத்துகிட்டு அப்போ நைட்டு ஒரு பிளான் பண்ணது ஒரு விதமாகவும், காலையில் பண்ணுற பிளாத்து முன்னாடி பண்ணுறது ஒரு விதமாகவும் இருக்குது. கரெக்டாக? இப்போ இங்கே நைட் என்ன குற்றம் முடிவு பண்ணாங்கன்னா தேவ தூஷணம். ஆனால் காலையில் என்ன முடிவு பண்ணுறாங்க? ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்கவில்லை என்றும் ஜனங்கள் கலக பண்ணுறாருன்னு என்ன பண்ணுறாங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. இதில் கிறிஸ்து இதுக்குமே எப்படி, இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போக வேணாம், இதுக்குமே கிறிஸ்துவோட ரிப்ளை எப்படி தான் இருக்குன்னா, ராயனுடைய வரி கட்டலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அவர் ரிப்ளையே கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? தேவனுடையதே தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கும் கொடுங்கன்னு தான் சொன்னார். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க? ராயனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் இதை பிளாத்துக்கிட்ட இப்படி கொண்டு போகிறாங்கன்னா, தேவ தூஷணம் சொன்னான்னு கொண்டு போனால் அவருக்கு தேவன் யாருன்னே தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் புறஜாதி ரோமன். அவருக்கு தெரியுமா தேவன் யாருன்னு? தேவ தூஷணம் சொல்கிறாருப்பா அப்படின்னா சரி கொண்டு போப்பான்றார். அதனால் இதை எப்படி மாற்றுறாங்கன்னா நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றுறாங்க. எப்படி தன்னை ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு என்றும். ஏன்னா ராயனுக்கு வரி கொடுக்கணுன்றது இவங்க போட்ட ரூல். யார் போட்டது? ரோமர்கள் போட்ட ரூல். அது கொடுக்கக்கூடாது என்றும் ஜனங்களை கலகப்படுத்துறாரு. இப்போ ஜனங்கள்லாம் இப்போ பப்ளிக் ஆர்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரோமர் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் சொல்கிறாங்க. இதுக்கு கிறிஸ்து கொடுத்த ரிப்ளை என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் அவர் கொடுத்தாரு. என்னன்னா, ராஜா நீ ராஜாவான்னு கேட்டதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? அது உண்மை. கரெக்டுங்களா? நீ யூதனுடைய ராஜாவான்னு கேட்டால் அவர் யூதனுடைய ராஜான்றதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டார். நான் வந்து ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் என்ன இல்லை, இந்த உலகத்துக்கு சார்ந்தது இல்லை, அது வந்து பரலோக கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்போ சப்போஸ் என் ராஜ்யம் இங்கே இருந்தது அப்படின்னா என்னோடய சீஷர்கள் இப்போயே சண்டை போட்டிருப்பாங்களே அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவார். ஸோ இது எல்லாமே என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ரோமன்ஸ்க்கு எதிராக நான் சண்டை போட வரல, இந்த யூதர ஜனங்களுக்கு நான் இப்போ ராஜாவாகிறதுக்கு நான் வரல, நான் இப்போ ரேன்சம் கொடுக்க தான் வந்திருக்கேன். நான் என்னுடைய ராஜ்யம் ஏன்னா முதல்ல கொடுத்த ரிப்ளையுமே அதுதான். இது முதல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை பார்ப்பீங்க, தேவனுடைய வலது பாரிசத்தில் வருவேன் அப்படின்றத பார்ப்பீங்கன்றது செகண்ட் கம்மிங்கை பற்றி தான் சொல்கிறாரே தவிர, அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணல அப்படின்னா அதுக்காக வரல. அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு? ரிப்ளையாக கொடுக்குறாரு. இது எல்லாமே இந்த நீங்கள் யோவான் 18 வாசிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் எதற்காக இதுக்கு மார்க் ட்ரையல்னு பேர், அப்புறம் எதற்காக இந்த விசாரணையில் அவரை போடப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அவர் வாயவே திறக்கவில்லையா அப்படின்னா திறக்கலை, திறந்தார். ரெண்டுமே நடந்துச்சு. சைலன்ஸும் இருந்தார், திறந்து வாயை திறந்து என்ன பண்ணார்? பேசவும் செஞ்சார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கான பாடம் பார்க்க போகிறோம். என்ன நமக்கான பாடமாக இருக்கும் இதில் என்ன நமக்கு பாடம்? சரி, இது வந்து கிறிஸ்துவ வச்சு சொல்கிறீங்க. நான் வந்து இன்னொரு கேரக்டர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டே. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் தெரியுமா? இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இவ்வளோ வேலையும் செஞ்சார். எவ்வளோ வேலை செஞ்சார்?
யூதாஸ்க்கு காசு கொடுத்து அவன் போய் காட்டி கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு அந்த நைட்டில் விசாரணை சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பர்ஃபெக்ட் பிளானில் எல்லாமே கரெக்டாக இல்லையா? மாஸ்டர் மைண்ட் இவர் தானே, பிரதரை தான் எழுதுவார், ரிங் லீடர்னு எழுதுவார் இவர் பேர், கரெக்டுங்களா? இவ்வளோ இதுக்கும் மாஸ்டர் மைண்டாக இவர் தான் யார் செயல்பட்டுருக்கார், கரெக்டாக? ஆனால் உண்மையிலே யார் மாஸ்டர் மைண்டு? இவ்வளோத்தையும் இவர் அலோவ் பண்ணதுனால தான் இவர் செஞ்சார், கரெக்டாக? மனுஷகுமாரன் பூமியில் கொலை செய்யப்பட வேண்டும், இந்த வாயிலாக தான் அவர் கொலை செய்யப்பட வேண்டும், இப்படி தான் ரேன்சம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், ஈடுபலி இப்படி தான் வரணும். அதற்காக காய்பா மூலியமாக என்ன நடந்துச்சுன்னா இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ உண்மையிலே யார் ஜட்ஜு? பிதாவாகிய தேவன். அவர் தான் அனாதி நீதிபதினு பார்க்குறோம், அவர் தான் இன்டர்னல் ஜட்ஜ். அப்போ காய்பா அவர் என்ன ஆயிருக்கார் அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு டூல், ஒரு கருவியாக என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ மாஸ்டர் மைண்டு கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் முதலே கொடுத்துருக்கணும்ல, அவர் தானே ஜட்ஜு. எப்போ கொடுத்தாரு? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, கரெக்டுங்களா? இது ஐசாயாலே நம்ம வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமாக கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு சொல்லப்பட்டுச்சு. உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன தெரிந்து கொள்ளப்பட்டுச்சு? ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டுருச்சுன்னு பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து இப்படி தான் மறிக்கணுன்ற தீர்ப்பு பிதாவாகிய தேவன் முதலே கொடுத்துட்டாரு. காய்பா வெறும் ஒரு டூல் தான். என்ன சொன்னார்? மறிப்பது நமக்கு நலமாக இருக்கும் அப்படின்றத ஒரு கருவியாக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு இவரை பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நினைவு கூறுதல் அனுசரித்தோமா? என்ன சொன்னோம்? பாடுகளில் பங்கு இருப்போம், பல்வேறு பாவங்கள்லாம் அறிக்கையிட்டிருப்போம், நம்ம இனிமேல் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோன்ற முடிவுகள் எடுத்திருப்போம். இதுக்கு மேலே நான் இப்படி தான் வாழ்வேன் தேவனேன்னு சொல்லியிருப்போம். இப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு புளிப்புன்னு வச்சுப்போம் பாவத்தை. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் புளிப்பே இல்லாமல் தான் பஸ்கான்ற மெமோரியல் அனுசரிக்கிறோமா? புளிப்போடு தான் அனுசரிக்கிறோம். அப்போ எல்லா வருஷமும் நம்ம அபாத்திரமாக தான் அனுசரிக்கிறோமா? சிந்தை பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை பண்ணிடுறோம்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு பண்ணிடுறோம், மேக்ஸிமம் என்னையும் எல்லாருமே தான் பண்ணிடுறோம். அப்போ இப்போ நிழல் எடுத்தோன்னு வச்சுங்க, நிழல் தேவன் என்ன நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? அவங்க பஸ்காவை அனுசரிக்கும் ஒரு புளிப்பு இல்லாமல் என்ன பண்ணோம், அந்த புளிப்பில் அப்போ பண்டிகைலாம் என்ன ஆகணும் வரும், அதில் வந்து வீடு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, புளிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? தேசம் இல்லாமல் அறுப்புடுப்போம். அப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் அபாத்திரமாக தான் மானம் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்போ புளிப்பே இல்லாமல் அனுசரித்தோமா? உப்பு கொடுக்கணுமா? சரி சொல்கிறாங்க நிறைய. சரி, இப்போ தேவன் எதை பார்க்குறாரு அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். சப்போஸ் இந்த புளிப்பு என்கிட்ட இருக்குல்ல, அந்த புளிப்பு எனக்கு வேணான்ற சிந்தனை எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், கரெக்டா? அந்த புளிப்பை நான் விரும்பக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த புளிப்பு வேணாம். புளிப்புன்றது ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவமாக எடுத்துருக்கேன். அந்த புளிப்பு எனக்கு வேணான்ற, எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அது பிடிக்கல. பாவத்தை வெறுக்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை இந்த பூமியில். ஏன்னா இப்போ மனுக்குலத்துக்கும் அவங்களுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அவங்க பாவத்தை விரும்புகிறாங்க, நம்ம வெறுக்கிறோம். ஆனால் நம்மளும் சில நேரம் தெரியாமல் என்ன பண்ணிடுறோம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, என்னோடய சிந்தனையில் அந்த பாவத்தை நான் வெறுக்கணும். அப்போ அந்த புளிப்பை நான் வெறுக்கணும். தேவனே அதை எடுத்து போகிறேன்னு ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லும் போது தேவன் அந்த வெறுக்கிற விஷயத்தை பார்த்து தான் நம்ம அங்கீகரிக்கிறாரோ தவிர நம்ம மாம்சத்தை பார்த்து என்ன பண்ணல அவர் அங்கீகரிக்க இல்லை. சப்போஸ் அந்த புளிப்பை எடுத்து போடுறதுல வெறுப்பு நம்ம காட்டல, அந்த புளிப்பு மேலே வெறுப்பு காட்டாமல் அதை விரும்புகிறோன்னு வச்சுங்க, அதை நம்ம மாற்றிக்கவே நமக்கு மைண்ட் செட் இல்லை. அதை நான் தேவனே என்னால் இதை மாற்ற முடியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறோம்ல. இப்போ ஒருத்தர் பண்ணுற, 2 பேருமே பண்ணுறாங்க, இவருக்கு அது பண்ணிவிட்டு ஐயோ இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் நான் வேறு வழியிலப்பா, எனக்கு இது விடுற மாதிரி எனக்கு மைண்ட் இல்லை, நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்றார். இது ரெண்டில் இந்த 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு ஈவில் ஸ்பீக்கிங்னு வச்சுங்க, தீமை பேசுதல். ஒரு சகோதரரை பற்றி இன்னொரு சகோதரர் ஃபோன் பண்ணி ஒரு தவறாக பேசுகிறோம், பண்ணுறோமா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுறோம், ஃபோனில் பேசுகிறோம், ஏதோ ஒன்று பேசிக்கிறோம். ஸோ இது வந்து தவறுன்னு தேவன் சொல்லிட்டாரு. இது வசனம் இருக்குது, நான் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து தீமை பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தீமை செய்யாது இருப்பாயாகன்ற பார்க்குறோம். ஸோ இப்போ தீமை பேசுகிறேன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ தெரிஞ்சுட்டு இதை நான் தெரிஞ்சாலுமே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா தேவன் என்னை உடனே வந்து அழைப்புலேருந்து தூக்கிட மாட்டார். இப்போ நான் வந்து இப்போ என்னையே எடுத்துக்கேன், நான் தீமை பேசிகிட்டே இருக்கேன், சப்ஜெக்ட் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அறுவடை வேலைக்கு என்னை யூஸ் பண்ணுவார். சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவார்? யூஸ் பண்ணுவார். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாரும் சபையாக போயிடுவாங்க. சரியா? நான் வெறும் என்னவாக தான் இருப்பேன்னா ஒரு காய்பாவாக தான் இருப்பேன். புரியுதா? என்னை வைத்தே என்னுடைய கிரீடத்தை எடுத்து புதுசாக வர ஒரு சகோதரருக்கு என்ன பண்ணலாம்? தேவன் கொடுத்த அவரோட தெய்வீகத்திட்ட என்றைக்குமே நமக்காக நிற்காது. நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன்ற ஒரு முடிவில் இருக்கேன். இப்போ எனக்கு அந்த நான் ஈவில் ஸ்பீக்கின்ற ஒரு விஷயத்தை நான் மாற்றணுன்ற அந்த சிந்தனையே எனக்கு இல்லை. நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு இருக்கேன்னு வச்சுங்க. எல்லா வேலையும் என்கிட்ட தேவன் என்னை வைத்தே பண்ணிக்கலாம். ஆனால் என்னை தவிர எல்லாரும் சபையாயிரும். கரெக்டாக இல்லையா? தேவனோட தெய்வீக திட்டத்தில் நான் இருப்பேன், ஆனால் அதனால நான் பலனடைய மாட்டேன். புரியுதுங்களா? இது வந்து இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா கைபாவும் அப்படி தான் இருந்தார். அவர் நினச்சார் எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணி நம்ம யூதர்களை காப்பாற்றணும்னு நினச்சார். ஆனால் உண்மையிலேயே அவர் தேவனோட திட்டத்தில் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அது பங்கு இருந்துச்சானா கிடையாது. கரெக்டுங்களா? ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருக்கு கூட உயிர்த்தெழுதல் இருக்குது. யாருக்கு? கைபாவுக்கு. நமக்கு இருக்கா? மனுஷர்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இனிமேல் உலக ஜனங்களில் வருவோமா? மாட்டோம். ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம புளிப்போடு அனுசரிக்கிறோன்றது உண்மை நம்மளோட சரீரத்தில். ஆனால் நம்மளுடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு அந்த புளிப்பை நான் வெறுக்கிறேன்றதை பொறுத்து தான் தேவன் என்னை அங்கீகரிக்கிறாரு. அதுக்காக தான் இன்னொரு வருஷத்தை தராரு. நீ என்ன பண்ணு, உன்னை நீயே மாற்றிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா தராரு. இப்போ உண்மையாலே நீதிபதி யார்? பிதாவாகிய தேவன். கரெக்டுங்களா? தீர்ப்பும் கிறிஸ்துவுக்கு முதலே அவர் கொடுத்துட்டார். அதனால தான் கிறிஸ்து பேசவே இல்லை. அதுதான் ஆல்ரெடி தேவன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். டூலாக யாரை பயன்படுத்துகிறாருன்னா கைபா அல்லது பொய் சாட்சிகள்லாம் கிறிஸ்துவனுடைய பதில் 2 பதில் இருந்துச்சு. என்னது? அதாவது ஒன்று சைலன்ஸு, இன்னொன்று அவருக்கு மரணம் உண்டாகும் தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ணார்? பேசினார். அது ஒரு ஆக்ஷன்னு பார்க்குறோம். ஸோ இந்த 2 விஷயம் தான் என்ன பண்ணாருன்னா பண்ணார். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இப்போ நம்ம கைபாவாக இருக்க போகிறதில்ல. கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட இருக்க புளிப்புகளை மாற்றுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கரெக்டாக இல்லையா? கரெக்டு. இப்போ மெமோரியல் அனுசரித்ததுக்கப்புறம் கிறிஸ்து எப்படி ஒரு விசாரணைக்குள்ளே போனால் அது மாதிரி தான் நம்மளும் இப்போ விசாரணைக்குள்ளே இருக்கும். நம்மளோட நீதிபதி யார்? நம்மளுடைய நீதிபதி யார்? பிதாவாகிய தேவன். இப்போ நம்ம வாழ்க்கையே எப்படி போயிட்டுருக்கு? நம்ம பேப்டிசம்லேருந்தே இப்படி தான் போயிட்டுருக்கு. விசாரணையில் தான் இருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? தீர்ப்பு எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? ஞானஸ்தானத்தில் அர்ப்பணிக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் மனதாக இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள்ன்ற தீர்ப்பு அப்பயே கொடுக்கப்பட்டுருச்சு. டூல், தேவன் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? உலகம், மாம்சம், சாத்தான். இதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கைபா போல் டூல்ஸாக இருக்க போகுது. நம்மளை எதிர்த்து என்ன பண்ணும்? செயல்படும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ தேவன் நம்மக்கிட்ட, இப்போ கிறிஸ்துக்கிட்ட அவர்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தார்ல, சரீரபூர்வமாகவும் எதிர்பார்த்தாரு, மன ரீதியாக எதிர்பார்த்தார். நம்மக்கிட்ட வெறும் மன ரீதியாக தான் எதிர்பார்க்குறாரு. அதுதான் பிரதர் எழுதுறாரு, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் இந்த ப்ராசஸில் நம்மளுடைய நோக்கத்தில் பரிசுத்தத்தை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. இப்போ நோக்கத்தில் இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேனா அப்படின்றத எதிர்பார்க்குறாரோ தவிர நம்மளோட சரீரத்தை பார்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா பிரதர் எழுதுறாரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கிறிஸ்துவுக்கு யாராவது பரிந்து பேச அங்கே நின்னாங்களா? அங்கே அந்த அவர் விசாரணையில் நின்னார்ல, அவருக்காக யாராவது நின்னாங்களா? நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதுதான் வாசிக்கிறோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்று எழுதுகிறேன்றது துணிகிற பாவம். அதாவது பாவத்தை வெறுக்காம அந்த பாவத்தை நான் விரும்புகிறேன்னு பண்ணுறோம் பாருங்க, அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அடுத்தது, ஒருவன் பாவம் செய்வானானால். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங்காக இல்லை. பாவமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு பாவம் செய்வானே ஆனாலும் சொன்னார்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சொல்கிறது துணிகரமான பாவம், ரெண்டாவது நம்மளுடைய பலவீனத்தினால நம்ம பண்ணுற பாவம். வாசிக்கும். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஸோ நமக்காக யார் இருக்காருன்னா ஒரு அட்வொகேட் இருக்கார்.
நமக்காக என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசு. எப்படி பரிந்து பேசுவார்னா, நான் ஒரு பாவம் பண்ணுறேன்னா, ஐயோ இதை பண்ணிட்டேனேன்ற வருந்தி இதை நான் விட்டுறதுக்கு நான் முயற்சி எடுக்கும் போது தான் தேவன்கிட்ட போய் அவர் பரிந்து பேசுவார். நான் அந்த பாவனே அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. நான் பாட்டுக்கு இப்போ ஈவில் ஸ்பீக்கிங் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிறந்ததுலேருந்து எல்லாரை பற்றியும் இந்த மாதிரி பேசி தான் நான் பழகிட்டேன் அப்படின்னா நான் கண்டினியூஸாக பண்ண போகிறேன். அது தேவன் தப்புன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கு பரிந்து பேச மாட்டேன். அதை நம்ம வெறுக்கும் போது தான் என்ன பண்ணுவார்னா பரிந்து பேசுவார் அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லோரும் யாருடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம்? பூமியில் தேவனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்னப்பா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லுவாங்க. என்னென்னா, நீ நல்ல மகனே இல்லை, நீ நல்ல மகளே இல்லை, நீ நல்ல கணவர் கிடையாது, எனக்கு நீ நல்ல மனைவி கிடையாது. எப்போ தேவனுடைய வேலையை செய்யும்போது, வேறு எதுக்கு சொன்னாலும் எனக்கு தெரியாது, சரிங்களா? தேவனுடைய வேலையை செய்யும் போது, உதாரணத்துக்கு எக்லிஷாக்கு வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு தேவனுக்கு ஒர்க் பண்ணும் போதோ, அந்த நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் யாராவது நமக்கு சொன்னாங்கன்னா, ரெண்டாவது நம்ம வேலைத்தலங்களில் இது அங்கே போட்டேன், இது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு இங்கே சண்டேஸ் வரோமா, வரும்போது நம்மளுடைய வேலைத்தலங்களில் சண்டே மட்டும் தான் வரும், அதனால் இங்கே செட் ஆகாது. இப்போ மற்ற நாட்களில் தேவனுக்காக வேலையை கூட விட்டுட்டு நம்ம வரோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வேலைத்தலங்கள் என்ன சொல்லுவாங்க, நீ வேலையே செய்ய சரியில்லை, நீ ஓடிடுற, யாவுன்னா என்ன பண்ணிடுற, போயிடுற அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவாங்க. எக்லிஷாவில் சில நேரங்களில் சகோதரர்கள் நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், தவறாக என்ன பண்ணலான்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசலாம். இது எல்லாமே என்னது, இதெல்லாம் பொய் சாட்சி தானே. எப்படி பொய் சாட்சின்னு சொல்கிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலி எடுத்துப்போம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர், நீ எப்போ பாரு சபைனே போயிடுற, நீ எங்களெல்லாம் விட்டுட்ட, எங்களை பார்க்குறத விட்டுட்ட, எங்களோட உறவே வேணான்னு நீ சொல்லிட்டு போயிட்ட, நீ பண்ணுறது தப்பு, இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, இது பொய் சாட்சியா உண்மையான சாட்சியா? நம்மளை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. இப்போ எப்படி கிறிஸ்துக்கு சாட்சி கொடுத்தாங்க, இவர் இப்படி பண்ணார், இவர் அப்படி பண்ணாருன்னு தான் சொன்னாங்க, இப்போ ஆலயத்தை இடித்து கட்டுவேன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பொய் சாட்சி தானே. அது கிறிஸ்து என்ன கொடுத்தாரு ரிப்ளை? எதுவுமே பேசலை, சைலன்ஸ் தான் கொடுத்தாரு. நம்மளோட ரிப்ளை என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்காக தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன தான் நம்ம அப்பா அம்மாவும் சரி நம்மளுடைய உறவினர்களை போய் பார்த்தாலும் அவங்கள மரணத்துலேருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் என்ன போகிறோம், மறிக்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக தான் நம்மளோட ஓட்டத்தை நம்ம சீர்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதன்ற போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம சைலன்ஸ் மட்டும்தான் பதிலாக என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் பிரதர் எழுதுவார். சில நேரங்களில் நிறைய பல்வேறு தரப்பில் மனிதர்கள் நம்ம ரொம்ப இம்பர்ஃபெக்ட்டுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம பர்ஃபெக்டாக நம்ம நடந்தாலுமே நீங்கள் பார்த்த பார்வை சரியில்லை, நீங்கள் பேசுகிற பேச்சு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். நம்மளோட நோக்கம் அப்படி இருக்காது, ஆனால் அவங்க அப்படி சொல்லலாம். அப்போ அவங்க எல்லாருக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய ரிப்ளை என்னது? சைலன்ஸ் தான். கிறிஸ்துவ தான் என்ன பண்ணார், கொடுத்தாரு அப்படின்னு பார்க்க. அப்போ இப்போ டெத்து, மரணம் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, மரணம்ன்றது ஒரு முடிவு, கரெக்டாக? இப்போ கிறிஸ்துவ பதில் கொடுத்தாருல, எதுக்கு கொடுத்தாரு பதில்? அவருக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சு தானே கொடுத்தாரு. அப்போ எதுக்கு அவருக்கு முடிவு வந்துச்சு? அவரோட மனுஷீக வாழ்க்கைக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் கொடுத்த ரிப்ளையே ஒரு முடிவு கொண்டு வந்துச்சு. ஆனால் அதுவே ஒரு விஷயத்துக்கு தொடக்கமாச்சு. என்னது? எல்லாரோட மாம்சமும் ரொம்ப களைச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? சூடாக வெயிலா, ஹாட்டாக இருக்கீங்களா, எல்லாம் அனலாக இருக்கீங்களா, கூலாக இருக்கீங்களா? சரி, கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம், கவனிங்க. ஸோ தெய்வீக சுபாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுக்கறதா இருந்துச்சு. இது கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த மார்க் ட்ரையல். ஸோ அதே மாதிரி நமக்கும் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் சூழ்நிலைகள் தேவன் வைப்பார் இந்த விசாரணையில். உதாரணத்துக்கு சத்தியமே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு நல்ல சம்பளம் உடைய ஒரு வேலை, சத்தியம் இருக்கிற ஒரு இடம், ஆனால் சம்பளம் என்னது கம்மி. எதை தேர்ந்தெடுப்போம்? திருப்பி சொல்லட்டுமா? கொஸ்டின் எல்லாம் கவனிக்கல, கவனிச்சிட்டிங்க? சரி சொல்லுங்கள். சம்பளம் கம்மியாக இருக்குது, எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு கேட்குறேன். சத்தியம்தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே சாட்சி, தேவன் பார்த்துட்ருக்காரு. அது சூழ்நிலை ஒரு நாள் வரும். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு நாள் அவர் அதுக்கு பரிச்சையை பார்ப்பார், நீ சொல்கிறது சரியான்னு பார்ப்பார்ல. ஸோ அதனால தான் இப்போ மெமோரியல்லையும் நம்ம பல்வேறு விஷயம் சொல்லியிருப்போம். நான் இதை செய்ய போகிறேன், இதை பலி கொடுக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவார்.
பண்ணும்போது இப்போ கிறிஸ்துவுக்கு அவருடைய மாம்சம் சாவறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படும் தெரியும் அவருக்கு. எந்த வார்த்தை? ஆமாம் நான் தேவனுடைய குமாரன்ற வார்த்தையை பயன்பட்டுருக்கோம். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? பதிலை கொடுத்தாரு. அதுபோல் நம்ம எடுக்கிற இந்த டிசிஷனும் அதே மாதிரி தான். சப்போஸ் நான் வந்து சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சத்தியத்துக்காக தான் நான் நிற்பேன்னு நின்னேன்னா அங்கே ஒரு விஷயம் சாகும். என்ன சாகும்? பண ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா சாகும். இந்த மாதிரி பல்வேறு தருணங்கள் நமக்கு வரும். மாம்சத்தை கொள்றதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பார். இப்போ எப்படி கிறிஸ்துவ கொடுத்தாரு? கைபா மூலியமாக ஒரு கேள்வி வந்தோடனே இந்த பதிலை கொடுத்தா நீ என்ன ஆயிடுவ? சீக்கிரமாக உன்னோட சரீரம் மறிச்சிடும். சரீரம் மறிச்சாதான் எதை கொடுக்க முடியும்? என்னால் தெய்வீக சுபாவத்தை கொடுக்க முடியும். அப்போ அதே மாதிரி என்னுடைய சுபாவத்துக்கும் தேவன் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை கொடுப்பார். கொடுக்கும்போது நான் வந்து இதை தேர்ந்தெடுத்தேன், அதாவது சத்தியத்தை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்ற போது, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தேர்ந்தெடுக்கும் போது பண ஆசைன்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது? எனக்குள்ளே செத்துருது அப்படின்னு பார்க்குறோம். இது வசனம் வாசிக்க வேணாம். இப்போ இதுவே ஒரு 10 இது முடிஞ்சிருச்சு, இது நம்ம எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு உதாரணம் இப்போ சண்டே வந்து ஒரு வேலை வந்துருச்சு. ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்குது. நான் இதை விட்டுட்டு அங்கே போகிறேன் அப்படின்னா அங்கே போகலாமா இங்கே வரலாமான்னு 2 ஆப்ஷன் வரும். அங்கே போனால் ஒரு விஷயம் செத்துரும், இங்கே வந்தால் ஒரு விஷயம் செத்துரும். கரெக்டுங்களா? இங்கே வந்தால் மாம்சத்தின் முக்கியத்துவம் செத்துரும், அங்கே போனால் ஆவியின் முக்கியத்துவம் என்ன ஆயிரும்? செத்துரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம என்ன ஆகணும்னா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். சில நேரங்களில் தேவன்ட்டு நம்ம ஜெபிப்போம்ல, தேவனே எனக்கு ரொம்ப நாளாக தீரா நோய் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுங்க? தீர்த்து வச்சுருங்க, ஜெபிப்போம். அடுத்தது ரொம்ப குடும்ப பிரச்சனைகள் நிறையா இருக்குது, இது என்ன பண்ணுங்க? தீர்த்து வச்சுருங்க. தேவனுக்காக வேலை செய்யணும், நான் எனக்கு தாளந்துகள் கொடுங்க தேவனே, இல்லை நானுமே ஏதாவது செய்யணும், நிறைய சகோதரர்கள் நிறைய விஷயம் செய்கிறாங்க, என்னால் செய்ய முடியல, எனக்கு ஏதாவது தாளந்துகள் கொடுங்கன்னு ஜெபிப்போம். இது எதுக்குமே தேவன் ரிப்ளையே கொடுக்கல இன்றைக்கி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் சற்றும் குறையில்லாமல் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அப்படியே ஓடிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல என்ன சாகுது? மாம்சம் சாகுது. அதாவது மாம்சம் சாகுதுன்னா அது என்ன ஏதோ ஒரு அதுக்கிட்டே இருக்கிற ஒரு குணலட்சணம் சாகுது. என்னது? சுயம். லேக் ஆஃப் ஃபெய்த் வந்து என்ன ஆகுதுன்னா சாகுது. தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் இருக்குல்ல, அது எவ்வளோக்கெவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவர் எதுவுமே எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆகிறேன்? என் ஓட்டத்தை நான் ஓடிட்டேன். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் தான் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தர்றாரு. இப்போ அவர் கொடுக்காத ரிப்ளை தான் நமக்கு ஒரு பெரிய டெஸ்ட் ஆகுது. ரிப்ளையே நான் கொடுக்கலனாலும் என்ன பண்ணுறேன்? என்ன பின்பற்றி வரியான்னு பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பின்பற்றி வரும்போது அவிசுவாசம்ன்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது? சப்போஸ் நான் வந்து இந்த விஷயத்தினால சோர்ந்துட்டேன்னு வச்சுக்கங்க, என்னப்பா எதுவுமே எனக்கு வர உடம்பு சரியில்லாமல் போயிடுது, என்னால் முடியல, என்னால் முடியல அப்படின்னு நான் விட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல அவிசுவாசம் தான் என்ன ஆகுது? தேவன்கிட்ட நான் இவ்வளோ முறையிட்டேன், அவர் என்ன பண்ணல, எனக்கு எதுவுமே பண்ணல, அதனால் நான் என்னுடைய ஓட்டத்தை பின்வாங்குறேன் அப்படின்னா அங்கே அவிசுவாசம்ன்ற ஒரு விஷயம். இப்போ சில நேரங்களில் நம்ம செய்கிற வேலையை மற்றவங்க பாராட்டணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்டுங்களா? அது நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் எனக்குமே சரி எல்லாருக்குமே சரி ஏதாவது ஒரு வகையில் இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துருவோம். அது நம்மளோட மாம்சம் தான் பண்ணும். கரெக்டாக? அதை சப்போஸ் அதை எதிர்பார்க்கவே இல்லை, இன்றைக்கி சப்ஜெக்ட் பேச எனக்கு தேவன் வாய்ப்பு தராரு, நாளைக்கு வெறும் சேர் தான் எடுத்துகிட்டு போடுறேன், இல்லை நாளானைக்கு வெறும் செருப்பு மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு தராரு அப்படின்னா எல்லாமே ஒரே ஊழியம் தான் தேவனுக்கு அப்படின்னு சொல்லி எதுலேயுமே டிஃப்ரென்ஸ் காட்டாமல் நான் ஓடும்போது சுய அன்பு, என்னை நானே நேசிச்சிட்டு இருந்தேன்ல, நான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன்ல, அது என்ன ஆகுது? சாகுது. இப்போ இப்படி ஒவ்வொன்றா சாக தான் ஆவியின் சரீரம் பெறத்துக்கான புதிய சிருஷ்டிக்கும் வளர்ச்சி வரும். வாழ்ந்து அது ஒரு நாள் ஆவியின் சரீரத்தை அதால் பெற முடியும் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் கிறிஸ்துவுமே என்ன பண்ணார். ஸோ அதே மாதிரி சில நேரம் நியாயம் தீர்ப்போம். நம்ம எப்படி நியாயம் தீர்ப்போம்? இப்போ இந்த பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் கண்ணில் தானே பார்க்குறேன், என் கண்ணில் இது மாம்சமாக, இது ஆவியா? இது ஆவியின் கண்ணா? மாம்ச கண்ணு தானே. இவரை பார்த்தா இவரோட மாம்சத்தை தான் என்னால் பார்க்க முடியும். இப்போ இந்த மாம்சத்தை பார்த்துட்டு இது தப்பு, ஏன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும்? மாம்ச கண்ணுக்கு மாம்ச குறை தான் தெரியும். ஸோ மாம்ச குறையை பார்த்துட்டு ஆவியின் கண்ணில் பார்க்க முடியாது, ஏன்னா அவரோட இருதயம் நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஏன்னா ஆவியின் கண்ணில் நம்மளால் பார்க்க முடியாது. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மட்டும் தான் அந்த வல்லமை இருக்குது.
அவர் இருதயத்தில் என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் அவர் வெளிப்புற தோட்டத்தில் அப்படி எப்படி வேணா இருக்கலாம். நான் அது வெளிப்புற தோட்டத்தை பார்த்துட்டு இவர் சரியில்லை, இவர் வந்து பேச்சு சரியில்லை, என்ன ஒரு மாதிரி குற்றப்படுத்தி பேசிட்டாரு, ஏன் அவர் வளர்ந்த விதமே அப்படி இருக்கலாம். நான் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவரோட ஸ்லாங்கே அப்படி இருக்கலாம், அவங்க பேசி வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம். அதுக்காக அவங்களோட நடத்தையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தாட் வரும், இப்படி இருக்காங்க, இப்படி சரியில்லை, இது சரியில்லைன்னும் போது அந்த நேரத்தில் அது ஒரு ட்ரையல். ஆக்சுவலாக தேவன் முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் நிற்கிறோம். அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இந்த முடிவு எடுக்கிறேன், தேவனே பார்க்காத ஒரு சரீரத்தை நான் ஏன் பார்க்கணும்? தேவனே இருதயத்தை தானே பார்க்குறாரு, சரீரத்தை நான் ஏன் பார்க்கணும்? தேவனே பார்க்காத ஒரு விஷயத்தை நான் ஏன் பார்க்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தேன்னா சுயநீதி இல்லது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ன்ற விஷயம் என்ன ஆகுதுன்னா சாகுது. என்கிட்ட இருக்கிற சுயநீதி சுய ரைச்சியஸ்னஸ்ன்ற விஷயம் என்ன ஆகுதுன்னா செத்துரும் அப்படின்ற விஷயம் பார்க்கணும். சில நேரம் நம்மளுடைய மாம்சம் நமக்கு ஒரு பொய் சாட்சி சொல்லும். when I know I am wrong but my flesh wants to appear right. அதாவது சில நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல போவோம், ஆனால் அவங்க பக்கம் நம்ம ஃபோர்ஸாக போய் சொல்ல போவோம், ஆனால் அவங்க பக்கம் நல்லா கரெக்டாக நியாயம் இருந்துடும். ஐயோ நம்ம சொன்னது தப்பாயிடுச்சே அப்படின்றதுக்காக நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் சொல்லுவோம் தெரியுமா? சொல்லுவோமா மாட்டோமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரதர் நீங்கள் ஷூ போட்டாமல் வந்துட்டீங்க அப்படின்னு நான் போய் சொல்கிறேன். அவர் உடனே காலை தூக்கி காட்டுறாரு, பின்னாடி ஒரு பெரிய வெட்டு இருக்குது. உடனே எனக்கு இப்போ கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் பிரதர் நீங்கள் முதலே சொல்லியிருக்கணும், இதுமாதிரி டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை அது சமாளிப்போம்ல. அது ஆக்சுவலாக மாம்சம் என்ன பண்ணுதுன்னா அந்த டெர்னத்தில் என்ன கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கிற மற்ற விஷயத்தெலாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். சரிங்க பிரதர், அப்படியே இருந்தாலும் நீங்கள் முதலே என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன், ஏன் நீங்கள் கூப்பிடவே இல்லை, டக்குன்னு இன்னொரு குற்றம். இதை நம்ம நேச்சுரலாக பண்ணுவோம் கரெக்டுங்களா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் புளிப்புனே நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், பெரிய பாவத்தை தான் புளிப்புன்னு பார்ப்போம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இதெல்லாம் நம்ம நடைமுறையில் என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட்டாக இது உதாரணத்துக்கு இப்படி குற்றப்படுத்துகிறோமா, அப்போ அடுத்த நாள் என்ன ஆகும், அவரை பார்க்கும் போதெல்லாம் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னொரு பார்வையே அப்படியே இருந்தால் குற்றப்படுத்தும் பார்வையே என்ன ஆயிரும்னா மாறிடும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மாம்சத்தை அழிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். நம்ம இப்போ வாழ்கிறோம்ல இந்த வாழ்க்கை, இப்போ மெமோரியல் முடிச்சிட்டோம். மெமோரியல் முடிஞ்சிருச்சா? ஒவ்வொரு நாளும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து வந்து அவருடைய சரீரத்தை என்ன பண்ணார், எவ்வளோ சீக்கிரம் மறிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் மறிக்க வச்சார். ஸோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், மறிக்க வைக்கணும். கரெக்டுங்களா? லிட்ரலாக நம்மளால் ரேன்சம் கொடுக்க முடியாது, அவர் மாதிரி ரேன்சம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய மாம்ச சுபாவங்களை என்ன பண்ணலாம், அழிக்க கொடுக்கலாம். ஸோ அதை எவ்வளோக்கெவ்வளோ அழிக்க கொடுக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்ன பண்ணுவோம், ஆவின் குணலட்சணங்களை காட்ட ஆரம்பிக்கும். அவ்வளோக்கெவ்வளோ ஆவின் சரீரத்துக்கு ஒத்த மைண்டு என்ன ஆகும், மாறும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் பார்க்குறோம், அவர் சத்தியத்துக்காக ரிப்ளை கொடுத்தார்ல, அது எல்லாத்தையும் எடுத்து சத்தியத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மாம்சத்தை அழிக்கும். அதே மாதிரி தான் அவர் கொடுத்த ரிப்ளை அவரோட மாம்சத்துக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு முடிவு கொண்டு வந்துச்சு. அதுபோல் தான் நம்ம கொடுக்குற எந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், proclaim the truth where it means certain death to our human nature will only give us divine nature. அதாவது மாம்ச சுபாவத்துக்கு முடிவு கொண்டு வர எந்த ஒரு செய்கையுமே நம்மளுடைய ஆவின் சுபாவத்துக்கு ஒரு தொடக்கத்தை என்ன பண்ணணும்னா கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மெமோரியல்ன்றது ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. வந்தோம் ஒரு நாள் 31ஆம் தேதி மட்டும் எடுத்தோம், அடுத்த வருஷம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி எடுப்போம் அப்படின்றது கிடையாது. அடுத்த வருஷம் முதல் மெமோரியல் வருமா தெரியல, தேவனுக்கு தான் தெரியும். கரெக்டு, வரலாம். ஆனால் நான் இருப்பேனான்னு தெரியாது, அழைப்பில் இருப்பேனான்னு தெரியாது, நான் கைபாவா மாறிட்டேனான்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்தோம். அது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுட்டு பாவத்தை வெறுக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு டைமில் விழுந்துருவோம் நம்மளோட மாம்சத்தினால். அதுலேருந்து திருப்பி எந்திரிக்கிற அந்த முயற்சியை தான் தேவன் பார்க்குறாரு. ஸோ அதை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கணும். எடுக்கும் போதெல்லாம் இந்த மாம்சத்தை கொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரோட மரணத்தை என்ன பண்ணுறோம், நினைவு கூறுறோம். ஸோ இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. இது என்ன ஆக்டிவிட்டி, லைஃப் டைம் ஆக்டிவிட்டி. நினைவு கூறுதல் என்பது ஒரு நாள் அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் ஆகும். ஸோ அந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய மரணத்தை இந்த பூமிக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம். அது எப்படி தான் தெரிவிப்போம், நம்மளோட வாழ்க்கையில் வாழ்கிற கேரக்டர் மூலம் தெரிவிப்போம். ஒரு நாள் நமக்கு அதை பண்ண ஆவின் சரீரம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும், கிறிஸ்து எதுக்கு மறிச்சார்ன்ற வெளிப்பாடு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். கரெக்டாக அவ்வளோ ஜனங்களுக்கு. ஸோ இந்த மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி மெமோரியல் அனுசரிப்போம். நம்ம அன்றைக்கி அனுசரித்தது வெறும் ஒரு அடையாளம் தான். அப்பவும் திராட்சை ரசம்ன்றது ஒரு அடையாளம் தான்.
அங்கே கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறோமான்னு தான் இப்போ தேவன் பார்த்துட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா வரும் வாரங்களில் வரும் நாட்களில் மேலும் மேலும் ஆவின் வளர கிறிஸ்துவின் சாயல் அடைய தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த நாள் எடுத்ததான